ஆடிபிளா இருக்கு. குட் ஈவினிங். ஸோ வர டெஸ்ட்டுக்கு ரிவிஷனுக்கு பிடிஎஸ் 3. சஃபிஷியன்ட், போதும் போதும். இந்த சாப்டர்ஸ் மட்டும் போதும். ஸோ சிலபஸ் 1905 இருந்தால், பட் ஸ்வதேஷி மூமெண்ட் கொஸ்டின்ஸ் இங்கே இருக்காது. அதாவது ஸ்வதேஷி மூமெண்ட் சிக்னிஃபிகன்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்காது. ரேதர் ஸ்வதேஷி மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த சூரத் ஸ்பிளிட்ல கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 19 ஸ்வதேஷி மூமெண்ட் சிக்னிஃபிகன்ஸ்லாம் லாஸ்ட் டெஸ்ட்ல இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர் அந்த 1907 சூரத் ஸ்பிளிட், அப்புறம் 1909 ஆக்ட், ஸோ இதெல்லாமே இங்கே இதுலேருந்து உங்களுக்கு சிலபஸ் இருக்கும். அவ்வளோ என்னேபிளில் தான் இருக்கும். ஸோ நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ ஸ்வதேசி மூவ்மெண்ட் நல்லபடியாக 1907 போய்கிட்டு இருக்கும். அந்த டைம் தான் சூரத் செஷன் பிளான் பண்ணுவாங்க. டிசம்பர் 1907 சூரத் செஷன். ஸோ செஷன் இனிஷியலாக பிளான் பண்ணது நாக்பூர். அதுக்கப்புறம் சூரத் மாற்றிடுறாங்க. அங்கே யார் வின் பண்ணுறான்னா ராஷ் பிஹாரி கோஷ். எலெக்ஷன் அப்போ அந்த ஒரு ஒரு அனார்கி கிரியேட் ஆகிடும். அதான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் நடக்கிறது காங்கிரஸில். ஆக்சுவல் எலெக்ஷன் நடந்தது எங்கன்னா சூரத் செஷன். அது வரைக்கும் எலெக்ஷன் நடந்திருக்காது. ஆனால் எலெக்ஷன் பண்ணி தான் பிரசிடென்ட்டை சூஸ் பண்ணணும். இதுதான் அங்கே ப்ரொசீஜர். பட் எலெக்ஷன் ஆக்சுவலி நடக்காது. காரணம், நிற்கிறதே ஒருத்தர் தான். ஆனால் எலெக்ஷன் நடந்ததில்லை ப்ராக்டிக்கலாக. ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிக்கல் எலெக்ஷன் நடந்தது 1907 தான் சூரத். அப்போ டிஃபரன்சஸ் வருது. இந்த கல்கட்டா ரெசல்யூஷனில் இருக்கக்கூடிய அந்த 4 பேராமீட்டர் டிஃபரன்சஸ் வருது. அதனால சூரத் செஷனில் அது பெரிய பிரச்சனையாகி அப்புறம் ஸ்பிளிட் நடக்குது. இந்த ஸ்பிளிட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ். ஒரு பக்கம் பிரிட்டிஷ் முஸ்லிம்ஸ் அப்பீஸ் பண்ணி முஸ்லீம் லீக் பார்ட்டி ஃபார்ம் பண்ண வச்சிட்டாங்க 1906. இன்னொரு பக்கம் மாடரேட்ஸ்க்கு ப்ராமிசஸை கொடுத்து அவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கிட்ட இருந்து பிரிக்கிறது. ஸோ ஸ்வதேஷி மூமெண்ட்ல முஸ்லிம்ஸ் ஹிந்து முஸ்லீம் டிவைடு, ஸ்வதேஷி மூமெண்ட்ல பிரிட்டிஷ் ஹிந்து முஸ்லீம் டிவைடையும் கொண்டு வந்துட்டாங்க. அதே சமயம் மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டிவைட் அதையும் கொண்டு வந்துட்டாங்க. ஹிந்து முஸ்லீம் டிவைடுக்கு தான் அந்த கம்யூனலிசம், முஸ்லீம் லாக், இது எல்லாமே. மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டிவைடுக்கு 1909 ஆக்ட். 1909 ஆக்ட் ஒரு முக்கியமான ஆக்ட். ஏன்னா இங்கே தான் முதல் தடவையாக அந்த எலெக்ஷன்ற கான்செப்ட் வருது. பட் நோ டவுட் இட் இஸ் அன் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஆனால் எலெக்ஷன்ற கான்செப்ட் இங்கே தான் கொண்டு வராங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான ப்ரொவிஷன், செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் முஸ்லிம்ஸ், இங்கே தான் வருது. ஸோ திஸ் பர்டிகுலர் ப்ரொவிஷன் ரிசல்டட் இன் தி பார்ட்டிஷன் ஆஃப் பாகிஸ்தான். த ப்ரொவிஷன் ஃபார்மலைஸ்ட் கம்யூனலிசம் இன் இந்தியா. ஃபார்மலைசேஷன் இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷனலைசேஷன், இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் கம்யூனலிசம் இங்கே தான் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. இந்த இஷ்யூஸ் அதான் சூரஸ்பேட்டுக்கு அப்புறம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு என்டர் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இந்த ஆக்டில் தான், எஸ்பி சின்ஹா அப்படின்ட்டு. இவர் காங்கிரஸ்ல ஒரு மெம்பர், அதே சமயம் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர். ஸோ இந்த ஆக்டில் செப்பரேட் எலக்டரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் கொடுக்குறாங்க. அதே சமயம் செப்பரேட் எலக்டரேட் ஃபார் ஜமீன்தார்ஸும் கொடுப்பாங்க. ஜமீன்தார்ஸ்
இது இந்த ஆக்டோட இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் 1909 ஆக்ட்ல. 1909 ஆக்ட்ல இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் எப்படின்னா, முதல் தடவையா கமிட்டி ரெஃபரல் அப்படின்றது இங்கே தான் வருது. அசம்பிளியில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஏதாவது டிஸ்கஷன் பண்ணும்போது கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணணும், அந்த கமிட்டியோட இன்புட்ஸை வாங்கி அதை பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் இங்கே தான் வருது. அதுதான் எவென்ச்சுவலாக கமிட்டி சிஸ்டமாக மாறுது. நிறைய பார்லிமெண்டரி கமிட்டிஸ் நம்ம படிக்கிறோம் இன்னைக்கு பாலிட்டியில். அதோட பிகினிங் ஸ்டார்ட் ஆனது இந்த ஆக்ட்ல. யார் அந்த 3 பேர்? பாலகங்காதர் திலக், லாலா லஜபத் ராய், பிபின் சந்திரபால், லால் பால் பால், இந்த ஆர்டர்ல. ஓகே, ஸோ இதான் 1909 ஆக்டை பொறுத்த வரைக்கும். மற்றபடி கொஸ்டின்ஸ் கேட்குற பவர், அப்புறம் டிஸ்கஷன் ஆன் பட்ஜெட், இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸை கொடுக்குறாங்க. ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. We can say this is a Government of India 1909, or we can say Indian Council Act 1909, or Morley Minto reforms. Morley தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், மின்டோன்றது தான் கவர்னர் ஜெனரல். இந்த செப்பரேட் எலக்டரேட் ப்ரொவிஷனை கொண்டு வரும்போது மார்லே சொல்லியிருப்பார், we are sowing dragon's tooth in Indian soil. இதை சொன்னது யாருன்னா அந்த எஸ்ஓஎஸ், டிராகன்ஸ் டூத் இன் இந்தியன் சாயில். அதோடைய ஹார்வெஸ்ட் உட் பி பிட்டர். ஸோ ஒரு டிராகனுடைய பல்ல நாம் இங்கே விதைக்கிறோம், அதோடைய ஹார்வெஸ்ட் பிட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த ஹார்வெஸ்ட் தான் என்னது? பார்ட்டிஷன், பாகிஸ்தான். ஸோ இட் இஸ் வெரி கிளியர் தட் they are deliberately bringing divide in Indian community, in Indian society. சுதேஷ்மன் பொறுத்த வரைக்கும், ஸோ சுதேஷ்மன் அந்த அதோடைய கண்டினியூஷன். அப்புறம் முஸ்லீம் லீக் பார்ட்டி. முஸ்லீம் லீக் பார்ட்டி ஒரு பக்கம் ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸாக ஃபார்ம் ஆனது தான் ஹிந்து மகாசபா. 1915 ஃபார்ம் ஆகும் ஹிந்து மகாசபா. ஃபவுண்டர் யாருன்னா மதன் மோகன் மாலவியா. மதன் மோகன் மாலவியா 1915. அப்படியே முஸ்லீம் லீக்கோடைய அப்ஜெக்டிவ் மாதிரி தான் எங்கேயுமே, ஹிந்து இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஹிந்து இன்ட்ரெஸ்ட் இது பண்ணணும். ஆனால் எங்கேயுமே ஹிந்து மகாசபா ஓப்பன் லாயல்ட்டியை ப்ரீச் பண்ணலை. It did not preach any open loyalty to the British. But Muslim League preaches open loyalty to British. That is the difference. அதே சமயம் ஹிந்து மகாசபா did not demand independence from British. இப்போ காங்கிரஸ் உடைய கோல் என்னன்னா சுராஜ். இந்த கோட்ஸ் வந்து எஸ்ஓஎஸ் மார்லே. காங்கிரஸ் உடைய கோல் சுராஜ். அப்போ ஹிந்து மகாசபா கோல் என்னன்னா அந்த சோஷியோ கல்ச்சுரல் ரீஜெனரேஷன் ஆஃப் ஹிந்துஸ் அப்படி சொல்லலாம். சோஷியலா கல்ச்சுரலா ஹிந்துஸை ரீஜெனரேட் பண்ணணும், இது அவங்க ஐடியா, ரீஜெனரேஷன். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்துஸோடைய சோஷியல் கல்ச்சுரல் வேல்யூஸ் ரொம்ப டிக்ளைன் ஆயிடுச்சு. அதை தான் பிரிட்டிஷ் யூஸ் பண்ணி நம்மளை பிடிச்சிட்டாங்க. நாம் ஒன்ஸ் அதை ரீஜெனரேட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டிஷ் வெளியே போயிடுவாங்க. ஸோ நம்ம பிரிட்டிஷை ஃபைட் பண்ண வேண்டாம், நாம் பாட்டுக்கு நம்மளுடைய இன்டர்னல் வேல்யூஸை ரீஜெனரேட் பண்ணால் போதும். விச் மீன்ஸ் என்ன கொஸ்டின் யூபிஎஸ்சி கேட்பான் அப்படின்றது யோசிக்காம இருக்கிற மெட்டீரியலை படிக்கிறது. என்னென்ன இருக்கோ அதெல்லாம் படிச்சுட்டா எப்படி அதில் தானே கேட்க போறாங்க. மதன் மோகன் மாலவியா ஒரு செக்குலர் பர்சன் தான். எஸ், சரி, அதான் அந்த 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 டிஸ்கஷன் இங்க வர முடியாது. செக்குலர்னா செக்குலர், ஓகே, வி cannot say he was a communal person அப்படின்றது நமக்கு இது கிடையாது. என்னுடைய மத கோட்பாடுகளை மக்கள் கிட்ட கொண்டு போகணும், அதுக்காக நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்றதுக்காக நான் மதவாதி கிடையாது. கரெக்ட் நான் சொல்றது? They are not compelling anyone to do this.
த சேம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் முஸ்லிம் லீக் அட் தட் டைம். போக 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 தான் வேற மாதிரி மாறிடுது. அதே மாதிரி காங்கிரஸ் மெம்பர் ஆல்சோ ஃபவுண்டர் ஆஃப் ஹிந்து மகாசபா. 1934 வரைக்கும் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எந்த கட்சியில வேணாலும் மெம்பரா இருக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், காங்கிரஸ் கொள்கையை ஏத்துக்கணும். காங்கிரஸ் கொள்கைக்கு எதிர்மறையா போகக்கூடாது. ஓகே, இவங்கெல்லாம் ஹிந்து மகாசபா வந்து இண்டிபெண்டன்ஸ் வேணான்னு சொல்லலையே, பிரிட்டிஷே ரூல் பண்ணட்டும்லாம் சொல்லல. 1934 அப்புறம் தான் கண்டிஷன் வைக்கிறாங்க, காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எந்த கட்சியிலும் மெம்பரா இருக்கக்கூடாது. ஏன்னா அப்பதான் காங்கிரஸ் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறுது, 1934-35 தான். அதுக்கப்புறம் காங்கிரஸ் மெம்பர் கேன் நாட் பிகேம் மெம்பர் ஆஃப் எனி அதர் பார்ட்டி, சிங்கிள் பார்ட்டி மெம்பர்ஷிப். அதுக்கப்புறம் இப்போ பிஜேபி ஹிந்து மகாசபா சொல்லாமா? இல்லையே, இப்பயும் ஹிந்து மகாசபா தனியா இருக்கு. ஸ்டில் இட் இஸ் தேர். ஹிந்து மகாசபான்ற கட்சி இன்னும் இருக்கு. இந்த ஏரியா அப் டு 90 சுதேசி மூமெண்ட், அதோடைய ஆஃப்டர் மேத். ஸோ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், இதான் இந்த சுதேசி மூமெண்ட்டுக்கு ரீசன். லார்ட் கர்சன் தான் இதுக்கு எல்லாமே காரணம். லார்ட் கர்சன் நோன் ஃபார் ப்ரொமோட்டிங் கம்யூனலிசம். கம்யூனலிசம் பயங்கரமா ப்ரொமோட் பண்ண ஒரு பர்சன் லார்ட் கர்சன். Okay, this was a question last year about Swadeshi movement. The first statement is right. Revival of indigenous artisan industries. Second statement is correct. So answer is both 1 and 2. அடுத்தது இதுவும் டைரக்ட் கொஸ்டின். மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸ்பிளிட் எங்க வந்ததுன்னா சுதேசி மூமெண்ட் தான். அடுத்த டாபிக் ரெவல்யூஷன் நேஷனலிசம். ரெவல்யூஷனலிசம் ரெண்டு ஃபேஸா பிரிக்கலாம், ஃபேஸ் 1, ஃபேஸ் 2. ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் சுதேசி மூமெண்ட். இது போஸ்ட் என்சிஎம். இங்க ஹிந்து ஓரியன்டேஷன் அதிகமா இருந்தது. இது செகுலர். இங்க நேஷனலிசம், இங்க நேஷனலிசம் பிளஸ் சோஷியலிசம். Okay, so these are the various ideas. இப்போ நம்ம பார்க்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே பிவைக்யூ தான். ஓகே, ஸோ இதான் அந்த சுதேசி மூமெண்ட் ரெவல்யூஷனரிசம் பற்றி. ரெவல்யூஷனரிசம் பற்றி பிலிம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா தே வில் கோ ஃபார் மோர் அண்ட் மோர் ஆஃப் ஃபேக்சுவல். ஒரு லீடரை கொடுத்துட்டு அவங்க எந்த கட்சின்னு கேட்கலாம், எந்த ரெவல்யூஷனரி பார்ட்டின்னு கேட்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ரெவல்யூஷனரி அட்டம்ப்ட் அதுலேருந்து கொஸ்டின் கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரி பாருங்க, ரீசன்ஸ் ஃபார் ரெவல்யூஷனரி நேஷனலிசம், சிக்னிஃபிகன்ஸ், கிரிட்டிசிசம், இதெல்லாம் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட். இதில் பெருசாக கேட்கறதுக்கு ஸ்கோப் கிடையாது. ஸோ இப்போ சாண்டர்ஸில் யாரெல்லாம், சாண்டர்ஸ் கொலாபரேட்டில் யார் அரெஸ்ட் ஆனா, இல்லை அந்த படிச்சிருப்போம் கல்ட் ஆஃப் பாம் இது யார் எழுதுனது, ஃபிலாசபி ஆஃப் பாம் இது யார் எழுதுனது, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த ஏரியாவில். இல்லை ஏதாவது ரெவல்யூஷன் நியூஸ் பேப்பர் இது யாரோடது, மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங். இந்த பக்கம் ரெவல்யூஷனரி சொசைட்டி, இந்த பக்கம் லீடர்ஸ். ஸோ மோர் அண்ட் மோராக ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் தான் இங்கே வரும். ஸோ அந்த ஃபேக்சுவல் ஏரியா மட்டும் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க. டு நாட் ட்ரை டு மெமரைஸ் இன் டீப். மேலோட்டமாக பாருங்க, கொஸ்டின்ஸை பார்த்து ஆன்சர் பண்ண முடியுதான் பாருங்க, இல்லைன்னா விட்டுடுங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸு. ஏன்னா நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ஈஸி ஃபேக்டே வரும், நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்கில் எலிமினேட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பியூக்கு பார்க்கும்போது தெரியும், சிலது ரொம்ப ரேரஸ்ட் ஃபேக்டாக இருக்கும். டு நாட் கோ இன் டு இட், ஃப்ரீயாக விட்டுருங்க. Can the idea of Swadeshi be applied in today's globalized economy? If yes, how, sir? இல்லையா, போயிட்டு தானே இருக்கு ஐடியா ஆஃப் Swadeshi, போயிட்டு தான் இருக்கு. 100% போக முடியாது எங்கேயுமே. மேக்ஸிமம் அது ஸ்வதேஷியா இருக்கிறது நமக்கு நல்லது. ஓகே, தான் இந்த ரெவல்யூஷன் நேஷனலிசம் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஆஸ்பெக்ட்ல கேட்கறது. ஸ்வதேஷினாலே மேக் இன் இந்தியா தான். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டுத்துலையுமே வயலன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதில் வந்து
அசாசினேஷன் வயலன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர் டு செகண்ட். செகண்ட் வந்து மோர் அண்ட் மோர் ஆஃப் ஐடியாலஜி ஓரியன்டேஷன் வந்துடும். செகண்ட்ல எப்படி மாறிடுவாங்கன்னா, காங்கிரஸையே நம்ம ரெவல்யூஷனரி பார்ட்டியாக மாற்றுறோம். நாட் நெசசரிலி வயலன்ஸ், பட் த ஐடியாஸ், த டிமாண்ட்ஸ் ஆஃப் காங்கிரஸ் ஷுட் பி மோர் ப்ரோ பெசன்ட் அண்ட் ப்ரோ லீடர். ரொம்ப சோஷியலிசம் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். காங்கிரஸை ஒரு பக்கா சோஷியலிஸ்டிக் ஆர்கனைசேஷனாக மாற்றணுன்றது இவங்க ஐடியா. அந்த மாதிரி மாற்ற ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வரும்போது. ப்ளீஸ் ரிப்பீட் சிங்கிள் பண்ண சொல்கிறேன் போகும்போது நம்ம பார்ப்போம். ப்ராட் மீனிங் ஆஃப் ஃப்ரீடம்லாம் கொடுத்தது இவங்க. அதான் அதெல்லாம் மெயின்ஸில் ரொம்ப இதுவாக இருக்கும், பிலிம்ஸில் பெருசாக கேட்க மாட்டாங்க. இது ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்துருக்கு. யார் இதை காயின் பண்ணா இந்த டேர்ம்? இன்குலாப் ஜிந்தாபாத், பகத்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சிலர் வந்து ஹசரத் மொஹானி போட்டிருப்பான். ஓகே, ஆனால் இந்த விஷயம் ஹசரத் மொஹானிக்கும் தெரியாது, பகத்சிங்கும் தெரியாது. இல்லைங்க, நெட்டில் போட்டு பார்த்தா தான் வரும். சந்திரி, இது இந்த ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் பர்சன் நம்ம சொல்லவே முடியாது. The word Inqilab Zindabad means long live revolution படிச்சிருப்போம். பகத்சிங் இதை சாண்ட் பண்ணாரு கோர்ட்டுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது. ஸோ எஸ்எஸ்சி மாதிரி எக்ஸாமில் பகத்சிங்னு போடலாம், அப்படி இல்லைன்னா ஹசரத் மொஹானின்னு ஒருத்தர் பேர். ரெண்டு பேருமே வரும். இந்த ரெண்டு பேர் தான் மேக்ஸிமம் வேற ஏதாவது காம்படிவ் எக்ஸாமில். ஏன்னா அது வந்து ஏதோ கைடை வச்சு இல்லை ஏஐ வச்சு எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக வி ஆர் நாட் வெரி ஷுர் ஹூ காயின்ட் திஸ் டேர்ம். அதே மாதிரி ஸ்வராஜ் அப்படின்ற டேர்ம் அதை யார் காயின் பண்ணானா அதுக்கு நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்லை. நிறைய பேர் திலக்குன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் தாதாபாய் நவரோஜி சொல்லுவாங்க. பட் we are not very sure who coined the term. Popularized by many, அது நிறைய பேர் சொல்லலாம். பட் எக்ஸாக்ட்லி who coined அப்படி சொல்ல முடியாது. ஓகே, இதுவே நம்ம படிப்போம்ல மூமெண்ட் பார்ப்போம், நானே சொல்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த பேசிக்ஸ் ஆஃப் ரெவல்யூஷனரிஸ். இது பிஒய்க்கில் கேட்டது. 3 பர்சனாலிட்டி பேரை கொடுத்துட்டு யார் இதில் கதர் பார்ட்டி கூட வந்திருக்காங்க. இந்த கதர் பார்ட்டி நம்ம படிச்சிருப்போம், சான் பிரான்சிஸ்கோவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பசிபிக் கோஸ்ட் ஹிந்துஸ்தான் அசோசியேஷன், அதுதான் கதர் பார்ட்டி. அங்கே 2 பேர் பேரை படிச்சிருப்போம், லாலா ஹர்தயால், சோஹன் சிங் பக்னா அப்படின்ட்டு. அது கூட இன்னொருத்தர் பேர் தாராநாத். தாராநாத் தாஸ் ஒருத்தர் பேர். இதாண்டி நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக அங்கே போக வேண்டாம். இந்த கதர் பார்ட்டி ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை பிளான் பண்ணுவாங்க. அது ஒரு இன்சிடென்ட் இருக்குது, அது பேர் தான் கோமகட்டா மாரு இன்சிடென்ட். கோமகட்டா மாரு இன்சிடென்ட் இஸ் ரிலேட்டட் டு கதர் பார்ட்டி. கதர் நியூஸ் பேப்பர். கோமகட்டம் மாரு இஸ் அ ஜாப்பனீஸ் ஷிப். ஸோ அந்த ஷிப் வந்து ஹாங்காங்ல இருந்து கனடாக்கு யூஎஸ்க்கு போகும், வேங்கோவர். ஓகே, அதில் நிறைய ஹாங்காங்லேருந்து வேங்கோவர் போகுது. கனடா தானே வேங்கோவர்? கனடா, கனடா போகுது. ஸோ அதில் நிறைய பஞ்சாப் ரீஜன் சேர்ந்த மக்கள் இருப்பாங்க, சீக்ஸ், முஸ்லிம்ஸ், இதெல்லாமே ஹிந்துஸ். அப்போ கரெக்டாக 1914 வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஷிப்பை டாக் பண்ண விட மாட்டாங்க. ஓகே, அது வாட்டர்ஸ்லேயே நிற்கிற மாதிரி ஆகிடும், அதை டாக் பண்ண விட மாட்டாங்க. அங்கே இருக்கவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் காலி ஆகிடும், தண்ணியெல்லாம் காலி ஆகிடும். ஸோ நிறைய பேர் சஃபகேட் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க, முடியாது அவங்களுக்கு. இப்போது
எங்கேயாவது இறங்கணும், அதுதான் சுச்சுவேஷன். ஆனால் இறங்க விட மாட்டாங்க. இதுக்கு நடுவில் அந்த கப்பலில் நிறைய ரெவல்யூஷனரிஸ் ஏறிடுவாங்க. அந்த கப்பலை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தே டைவர்டட் டு இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் காட் த நியூஸ் தட் ரெவல்யூஷனரிஸ் போர்டட் த ஷிப். அதனால் இந்தியாவுக்கு அதை வர வச்சிருவாங்க. இந்தியாவில் எங்கன்னா கல்கட்டா புஜ் புஜ் போர்ட் அப்படின்ற ஒரு போர்ட்டுக்கு. கனடாவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் இந்த கப்பலை விடாதீங்க, இந்த கப்பலை நீங்கள் போர்ட்டுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க, கேஸ் எல்லாம் போடுவாங்க. அப்பயும் அதுக்கு பர்மிஷன் கிடைக்காது. ஸோ கனடாவில் அவங்க ஏற்றுக்காததுனால அந்த கப்பல் இன்டர்நேஷ்னல் வாட்டரில் சுற்றிக்கிட்டு இருக்கு, பிரிட்டிஷோடைய இது. ஸோ அதை இந்தியாவுக்கு டைவெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி திரும்ப அந்த கப்பல் இந்தியாவுக்கு வருது. ஆல்ரெடி எதுவுமே இல்லை, அங்கேருந்து திரும்ப எதுவுமே இல்லாமல் தான் வரும். அதில் நிறைய பேர் இறந்துருவாங்க. ஒன்ஸ் கப்பல் துறைமுகத்துக்கு வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய ரெவல்யூஷனரிஸ் ஒரு சில பேர் தப்பிச்சிருவாங்க. பட் மெஜாரிட்டி பீப்புளை போலீஸ் பிடிச்சிரும். ஸோ ரெவல்யூஷனரிஸை தாண்டி காமன் லேபர்ஸும் இருந்தாங்க, அவங்க நிறைய பேர் இறந்துருவாங்க. ஸோ இது ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக ஹைலைட் ஆகும். அது கதர் பார்ட்டி தான் ஃபைட் பண்ணுறாங்க அவங்களுக்காக. எங்கன்னா கனடாவில் கதர் ரெவல்யூஷனரிஸும் உள்ளே இருக்காங்க. கடைசியில் பிரிட்டிஷ் எதுவுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கனடா இந்த இன்சிடெண்ட்டுக்காக மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, ஏன்னா அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ கதர் பார்ட்டி அட்வொகேட்டட் ஃபார் த ஷிப் டு டாக் இன் கனடா. அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் அந்த கோமகட்டா மாரு இன்சிடென்ட். கோமகட்டா மாரு தான் அந்த கப்பலுடைய பேர். ஒரு வேளை கனடாவில் அதை அலோவ் பண்ணியிருந்தா, உலகப்போர் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம், அலோவ் பண்ணியிருந்தா 300 சம்திங் பேர் இருந்திருப்பாங்க. அவங்கள அங்கே இறக்கி விட்டு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து ட்ரீட்மெண்ட்டை பார்த்துருக்க முடியும். இல்லாததுனால மெஜாரிட்டி பீப்புள் இறந்துருவாங்க. ஸோ ஒரு 300+ இறந்தது இந்த ரீசன்னால தான். அன்னைக்கு கனடாவும் பிரிட்டிஷோடைய ஒரு டொமினியன் தான். ஸோ பிரிட்டிஷ் தான் அதை விடலை. அதில் ஆக்சுவலாக நிறைய லேபர்ஸ் இருக்காங்க, அவங்க கனடாவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுறாங்க ஹாங்காங்ல இருந்து. வேற ஒன்றும் இல்லை. வேர்ல்டு வார் 1 அலோவ் பண்ணலை. அந்த கப்பலில் நிறைய ரெவல்யூஷனரிஸ் ஏறிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அந்த கப்பலை விடுறதா இல்லை, அதை அப்படியே கப்பலை திருப்பி இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ அதான் அந்த கனெக்ஷன். ஏன்னா ஒரு தடவை கேட்டிருக்கான் பிவைக்யூவில், கோமகட்டா மார் இன்சிடென்ட் எந்த பார்ட்டி பண்ணது, எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னா கதர் பார்ட்டி. ஸோ ரொம்ப இதை தாண்டி பெருசாக கேட்க மாட்டாங்க பிலிம்ஸில். ஓகே, பரிந்தர் குமார் கோஷ் இந்த பார்ட்டியை சேர்ந்தவரானா கிடையாது. ஹி பிலாங்ஸ் டு அனுஷீலன் சமிதி. ஏன்னா கதர் பார்ட்டி ஃபார்ம் ஆனது 1913. அந்த டைம்லாம் இவர் ஜெயிலுக்கே போயிட்டார். நம்ம படிச்சிருப்போம். பரிந்தர் குமார் கோஷ் இவர் தான் ஆரபிந்த கோஷோடைய பிரதர். ஜோகேஷ் சந்திர சேட்டர்ஜியும் வராது, இவரும் பிலாங்ஸ் டு செகண்ட் ஃபேஸில் வரக்கூடிய ரெவல்யூஷனரிஸ். யார் இதுக்கு ஆன்சர்னா ராஜ் பிஹாரி போஸ். ராஜ் பிஹாரி போஸ் ஒரு பக்கம் இந்தியாவில் அனுஷூல் சமிதி மூலியமா பிளான் பண்ணாரு, இன்னொரு பக்கம் ஹி ஆல்சோ ஜாயின்ட் வித் கதர் பார்ட்டி. ராஜ் பிஹாரி போஸ் நோன் ஃபார் ஹிஸ் கான்டாக்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. இவர் தான் ஃபர்ஸ்ட் ஐஎன்ஏவை ஸ்டார்ட் பண்றது. அப்புறம் அந்த பிளான் ட்ராப் ஆயிடும். ஸோ ஆன்சர் இஸ் 3 ஒன்லி. ஸோ இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஏன் வராதுன்னு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வராதுன்னு தெரியும், அப்போ எலிமினேட் பண்ணா கூட இங்க ரெண்டுத்துல தான் ஒன்று மாறுது. ஸோ 50-50 தான் சான்ஸ். ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு பாசிட்டிவாக வரப்போகுதுன்னா இங்கே ரிஸ்க் எடுக்கலாம். டெஃபினட்டாக பி இல்லை டி தான் ஆன்சர் இந்த எலிமினேஷன் பண்ணிட்டீங்கன்னா. இல்லைன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க, விட்டுடுங்க, தப்பு கிடையாது. ஓகே, அடுத்தது மேட்ச் லிஸ்ட். இதை நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சிடகாங் ஆர்மரி ரெய்டு, கல்பனா தத் நோட்ஸ்ல இருக்கும். அப்போ 1க்கு A. அப்போ டெஃபினட்டாக இந்த 2 சாய்ஸ் வராது. அது அபினவ் பாரத், விக்ரம் தாமோதர், ஆக்சுவலாக அது விநாயக் தாமோதருங்க, இது சவார்கர், அப்படியே இங்கே போட்டுடலாம். அனுஷீலன் சமிதி, ஆரபிந்த கோஷ் நம்ம படிச்சிருப்போம். குக்கா மோமன் படிச்சிருப்போம். ராம்சிங், பாபா ராம்சிங் படிச்சிருப்போம். இங்கே குரு ராம்சிங் இருக்கு. எல்லாம் ஒன்று தான், பாபா தான் குரு, குரு தான் பாபா. அவங்க ஊரில் அதை பாபா பாபான்னு வாங்கி. அப்போ ஆன்சர் A, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நிறைய தெரியணும் அவசியம் கிடையாது. இதில்
இங்க இருக்கிறது எல்லாமே நம்ம படிச்சது தான். இங்க இருக்கிறதுல ஒன்று ரெண்டு டவுட் வர வாய்ப்பு இருக்கு. இது சவர்கர், இதை வச்சா போட்டுற முடியும். இதை மிஸ் பண்ணக்கூடாது இந்த கொஸ்டின். ஏன்னா மேட்ச் த ஃபாலோயிங் தானே, நம்மளால ஒன்று பிடிச்சாலே அடுத்தது மேக்ஸிமம் பிடிச்சிட முடியும். ஆரோபிந்த கோஷ் தான் அனுஷன் சமிதி கன்ஃபார்மாக தெரியும். ஸோ 3D போட்டால் ஆன்சர் முடிஞ்சதாங்க. இது அந்த கொஸ்டின் டஃப். இது ஓகே. ஓகே, அடுத்தது ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஸோ கரெக்டாக செஷன் ஒரு பக்கம் ரெவல்யூஷனரிஸ் போயிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் ரொம்ப டார்மெண்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வேறு இப்போ ரிலீஸ் ஆகிடுவாங்க. இப்போ வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு ரெஸ்பான்ஸாக வரக்கூடியதான் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அப்போ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்றது வேர்ல்டு வார் 1க்கு ரெஸ்பான்ஸாக வரக்கூடிய ஒரு மூவ்மெண்ட். என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, when we support British during World War I, British in return support us. In the logic will give some concessions அப்படின்ற மாதிரி தான். அந்த 3 ஒப்பீனியன்லாம் பார்த்துருப்போம். ஸோ 1915 பாம்பே செஷனில் இதை பற்றி பேசுவாங்க. 90% பெருசாக அங்கே ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் 1916 ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேர் ஆரம்பிப்பாங்க. 2 பேர் தனித்தனி ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய ஃபாலோயர்ஸ்குள்ள உடன்பாடு கிடையாது. ஸோ அதனால தனித்தனி ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை வருது. ஒரு பக்கம் திலக், இன்னொரு பக்கம் ஆனி பெசன்ட். ரெண்டுல எது ரொம்ப எஃபெக்டிவ் வந்ததுன்னா திலக். ஓகேல. ஒன்ஸ் மூமெண்ட் ரொம்ப பீக்கில் போனதுக்கு அப்புறம் லக்னோ செஷன். அந்த லக்னோ செஷன் அப்போ திலக் அவருடைய ஹோம் ரூல் லீகோட வருவார். தனியாக ஒரு ட்ரெயினே புக் பண்ணுவாங்க. ஹோம் ரூல் லீக் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ட்ரெயின் லக்னோக்கு வரும். அதில் ஃபுல்லாக லீக் சப்போர்ட்டர்ஸோட திலக் வருவார். ஸோ இந்த மூமெண்ட்டுடைய அப்ஜெக்டிவ் டொமினியன் ஸ்டேட்டஸ். பட் தே ஆர் நாட் டிமாண்டிங் பிரிட்டிஷ் டு கிவ் டொமினியன். அப்படி மூமெண்ட்டை ஃபைட் பண்ணல. வி வாண்ட் டு அட்டைன் டொமினியன் ஸ்டேட்டஸ். அதுக்கு என்ன வேணும்? நாம் டொமினியன் ஸ்டேட்டஸ்க்கு நம்மளை தயார்படுத்தணும். ஸோ நம்ம பாலிடிக்ஸ்லாம் என்ன எதுன்னு தெரியணும், கவர்மெண்ட் என்னன்னு தெரியணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு எஜுகேஷன் மூமெண்ட் தான் இந்த மூமெண்ட்டோட ஐடியாவே. இல்லை 90% அவங்க நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு நியூஸ் பேப்பர் இந்த மூமெண்ட்டில் யூஸ் ஆகும். அது இந்த நியூஸ் பேப்பர் யங் இந்தியா நியூஸ் பேப்பரும் இந்த மூமெண்ட்ல இருந்தது. ஆனா அப்ப இந்த நியூஸ் பேப்பர் யார் எடிட் பண்ணல? காந்தி பண்ணல. யார் பண்ணிட்டு இருப்பானா? இந்துலால் யக்னிக். ஏன்னா இவரும் ஹோம் ரூல் மூமெண்ட்ல இருப்பார். இந்துலால் யக்னிக் ஒரு யங் லீடர். இவர் கையில இருந்தது அது காந்திக்கு மாறுது. யங் இந்தியா பேப்பர். சொல்றேன் 1916 லக்னோ செஷன். அங்கதான் அங்க வராங்க. 1916 லக்னோ செஷன்ல காந்தி இருக்காரு. காந்தி ஆல்சோ தேர், பட் நாட் இன் அஃபிஷியல் கெப்பாசிட்டி. ஜஸ்ட் ஒரு பார்ட்டிசிபென்ட், ஸ்பெக்டேட்டர் மாதிரி வந்திருப்பார். அங்கதான் சம்பாரன் ராஜ்குமார் சுக்லா காந்தியை மீட் பண்றது எல்லாமே. ஓகே. ஸோ இதான் இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை பற்றி. செகண்ட். ஓகே. அப்புறம் 1917 ஆகஸ்ட் டிக்ளரேஷன் வரும். ஆகஸ்ட் டிக்ளரேஷன் தான் ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் அக்செப்டட் இம்ப்ளிசிட்லி that their objective in India is to give dominion status, இல்லைன்னா ஸ்வராஜ். இங்க தான் முதல் தடவை இன்டைரக்டா ஒத்துக்கிறாங்க, ஸ்வராஜ் தான் எங்களுடைய அப்ஜெக்டிவ். எப்போ ஆகஸ்ட் டிக்ளரேஷன் வருதோ
From that point of time, demanding Swaraj not considered to be sedition. சுராஜ் வேணும் சொல்லி நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னா அது தேச துரோகத்துல வராது. பிரிட்டிஷ் போராட்டம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுப்பான், எதுக்கு அப்படின்னும் போது தான் இஷ்யூ. சுராஜ்னா பிரச்சனை கிடையாது. அதனாலதான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்போ காங்கிரஸ் சுராஜ் கேட்டு ஃபைட் பண்ணும்போது காங்கிரஸ் பிரிட்டிஷ் பேன் பண்ணல. ஏன்னா காங்கிரஸ் நான் வயலண்டா ஃபைட் பண்ணுது, சுராஜ் வேணும்னு கேட்டு ஃபைட் பண்றாங்க. அன்னைக்கு பிரிட்டிஷ் பீரியட்ல போராட்டம் பண்றதுக்கு உரிமை இருக்கு, என்ன கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இருக்கும், அதனால அடி வாங்குறாங்க. பட் சிடிஎம் குவிட் இண்டியா மூவ்மெண்ட்ல காங்கிரஸை பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்ப கேட்டது பூர்ண சுராஜ், டொமினியன்லேருந்து நாங்கள் வெளியே போறோம், எங்களுக்கு டொமினியன் வேண்டாம், அதனால தான் பேன் பண்றாங்க. ஓகே, ஸோ இம்ப்ளிசிட்லி அது ஆகஸ்ட் டிக்ளரேஷன். அதை தொடர்ந்து மான்டெக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் வரும். ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்போ கவர்னர் ஜெனரல் யாருன்னா லார்டு செம்ஸ்ஃபோர்டு, அவர் தான் கவர்னர் ஜெனரல். அந்த மான்டெக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 வரும். அது ஒரு முக்கியமான ஆக்ட். அதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் எலெக்ஷன் வருது, ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, பைக் கேமரிசம் அங்கே தான் வருது, ஃபெடரேஷனுடைய பிகினிங் அங்கே தான். இதெல்லாம் ஸ்டேட்டோடது, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டோடது. அதுதான் 1935ல லிஸ்டாக மாறுது. 1919 1935க்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா 1919ல எதெல்லாம் ஸ்டேட் பண்ணலாம்னு சொல்லி சென்ட்ரல் டிசைட் பண்ணும். 1935ல எதெல்லாம் ஸ்டேட் பண்ணணும் சென்ட்ரல் பண்ணணும்னு சொல்லி அந்த ஆக்ட் டிசைட் பண்ணும், which means constitution டிசைட் பண்ணும். இதான் டிஃபரன்ஸ். In 1919 central government by devolution gives some areas for state government. In 1935 the constitution, the act itself divides. ஓகே, இப்போ 1919ல டெவல்யூஷன் நான் சொல்றேன்ல, அதே மாதிரி விஷயம் இந்தியாவில் இங்க எங்கேயாவது இருக்கா? இந்தியாவில் எங்க அதை பார்க்கலாம்? அதாவது எனக்கு கீழே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி நான் நிர்ணயிப்பேன். யூனிட்டரி சொல்லலாம், மெயினாக லோக்கல் பாடிஸ், லோக்கல் கவர்மெண்ட் எப்படி இருக்கு அதை தான் அன்னைக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் 1935ல பிரிச்சுட்டாங்க சென்ட்ரல் ஸ்டேட் என்னன்ட்டு. தட் இஸ் வை இந்தியா இஸ் நோன் அஸ் 3 லேயர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், 2 டயர் ஃபெடரேஷன். புரியுதா புரியலையா? மோஸ்ட் ஆஃப் யூ ஸ்டடிட் பாலிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. நம்மளது ஃபெடரேஷன் வந்து 2 லேயர் தான், 2 டயர், சென்ட்ரல் ஸ்டேட், அவ்வளோதான். யூனியன் கவர்மெண்ட்ல கிடையாது. ஓகே, ஸோ அதான் 1990. அப்புறம் உமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தது. உமனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் ஓட்டு போட முடியும். ப்ராப்பர்ட்டி, டேக்ஸ் குவாலிஃபிகேஷன், மற்ற எல்லாருக்கெல்லாம் ஓட்டு உரிமை கொடுக்கல. செப்பரேட் ரேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ப்ரொவிஷன்ஸ். இங்கே தான் முதல் தடவையாக பிரியாம்பிள்ன்ற கான்செப்டே வருது. 1919 ஆக்டில் பிரியாம்பிள் இருக்கும். அந்த பிரியாம்பிளில் பிரிட்டிஷ் அவங்களுடைய நோக்கம் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் எங்கள் நோக்கம் என்ன அப்படின்ட்டு. இந்த பிரியாம்பிள் அப்படின்ற கான்செப்ட் இங்கே தான் வருது. அப்போ கிட்டத்தட்ட 1919 ஆக்ட் ஒரு கான்ஸ்டியூஷன் மாதிரி தான், ஸ்மால் கான்ஸ்டியூஷன் சொல்லலாம். ஓகே, அதுக்கு இன்னொரு பக்கம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் டிக்ளைன் ஆகும். ஸோ ஒரு சில காங்கிரஸ் மெம்பர்ஸ் இந்த ஆக்டை ஏற்றுக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுதான் நேஷனல் லிபரல் ஃபெடரேஷன். ஒரு காங்கிரஸ் மற்றபடி ஹோலிஸ்டிக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆக்டை. இன்னொரு பக்கம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் டு டிக்ளைன். இந்த ரீசன்ஸ் ஃபார் டிக்ளைன் எல்லாமே நம்ம மெயின்ஸ் ஏரியா, அதுக்கு ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் ஹோம் ரூல் லீக் அப்படியே டிஸ்மேண்டில் ஆகிடும். நிறைய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆஃபீஸ்லாம் அப்படியே எதுவுமே இல்லாமல் ஆகிடும். ப்ராப்பராக அதை யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ரன் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பிஒய்க்யூ. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஏன்னா ஃபவுண்டர் அவங்க கிடையாது. கரெக்டா? யாரு? ஹென்ரி ஆல்காட்டும் மேடம் பிளாவாட்ஸ்கியும். இவங்க பிரசிடெண்டா வருவாங்க லேட்டரா. அதே மாதிரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்.
இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் கேட்டாதான் சரோஜினி நாயுடு. ஜஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டா, உமன் பிரசிடென்ட் கேட்டா ஆனி பெசன்ட். நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் கான்பூர் செஷன், அங்கதான் சரோஜினி நாயுடு பிரசிடென்ட் ஆவாங்க. நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் கான்பூர் செஷன், சரோஜினி நாயுடு elected as president. ஏன்னா she believed Gandhian philosophy of non-violence was instrumental in disseminating Gandhian principles to the rest of the world. புரியுதா இல்லையா எப்படி பிரசிடென்ட் ஆறாங்கன்ட்டு? இல்ல இல்ல, பிகாஸ் ஆஃப் ஹர் கான்ட்ரிபியூஷன்ஸ் in the national movement and Congress, she is elected as president. So 1 and 3. அடுத்தது சுராஜ்ய சபான்னு எதை மாத்திருப்பாங்க? காந்தி தான் மாத்துவார். எதனா ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீக். இதை அழகா நம்ம எலிமினேட் பண்ண முடியும். ஒரே இது மட்டும் டவுட் வர வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டா இதை மாத்திருக்க மாட்டார். இதையும் மாத்த வாய்ப்பு இல்லை. சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன் தான் என்னது? ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன். ஆக்சுவலா இதுதான் பார்ட்டி பேரு. நாம ஏன் ஜஸ்டிஸ் சொல்றோம் தெரியும்ல? ஏன்னா அவங்க ஒரு நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பேரு ஜஸ்டிஸ். அதனால இந்த பார்ட்டி பேரும் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இதுதான் டிகேவா மாறி அப்புறம் டிஎம்கேவா மாறி அப்புறம் இட் இஸ் தேர் அப்படி சொல்ல வந்தேன். இது வர வாய்ப்பு இருக்கலாம், டவுட் வரலாம். 1905 கோபால் கிருஷ்ண கோகலே ஸ்டார்ட் பண்றது சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. ஆனா இது நேம் மாறல. ஓகே, இந்த நேம் அப்படியே தான் இருக்கு. இது ட்விஸ்ட் என்னன்னா ஏவா டியான்றது தான். ஸோ இது நேம் மாறி இருந்தால் நம்ம அதை பார்த்துருப்போம். பிகாஸ் கேதா சத்தியாகிரகால கூட இதை பற்றி படிக்கிறோம். ஆனால் படிக்கும்போது இதே பேரில் தான் படிக்கிறோம். ஸோ வேற எங்கேயாவது இருந்தால் நம்ம அதை படிச்சிருப்போம். ஸோ பெருசாக பார்க்காதுன்னா ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீக் அப்படியே இதை டேக் ஓவர் பண்ணிடுவார் காந்தி. ஹோம் ரூல் லீக் மெம்பர்ஸ் எல்லாருமே இப்போ யாருக்கு ஃபாலோயர்ஸாக மாறிடுவாங்கன்னா காந்தியின் ஃபாலோயர்ஸ். ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத், ஜேபி கிருப்லானி, இந்துலால் யக்னிக், நஹரி பரிக் சொல்லிட்டே போகலாம். எல்லா செகண்ட் லைன் தேர்ட் லைன் லீடர்ஸ் எல்லாருமே ஹோம் ரூல் லீக் உடைய ப்ராடக்ட் தான். அப்படியே காந்தியுடைய ஃபாலோயர்ஸா மாறிடுவாங்க. தென் ஹவு டிராவிடா சார், அதெல்லாம் தனி டாபிக்ங்க. மால் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஹோம் ரூல் லீக் வந்து வீக் ஆயிடுச்சு, டிசால்வ் இல்லை, வீக் ஆயிடுச்சு. யாருமே அது இது பண்ணல. காந்தி அதை அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அப்படியே அதை டேக் ஓவர் பண்ணிட்டார். ஓகே, அடுத்தது காந்தியன் ஃபேஸ். காந்தியன் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் வி ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் தி ரீஜனல் சத்தியாகிரகா. இதுலயும் கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரவுலத், இதுலயும் கேள்வி கேட்டிருக்காங்க. ரவுலத் சத்தியாகிரகெல்லாம் ஒரு பீரியட், அதாவது இது வரைக்கும் ஒரு லாஸ்ட் 15-20 இயர்ஸ் எடுத்துக்கிட்டா எப்படி ஒரு 10 கொஸ்டின் இருக்கு ரவுலத். அப்பனா 10 வருஷம் ரவுலத் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். 10-12 கொஸ்டின் சொல்லலாம். எல்லா கொஸ்டினுமே வெரி சிம்பிள், டைரக்ட், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாவே இல்லை. ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீக் ஒன்று தான், ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஒன்று தான். ஹோம் ரூல் லீக் என்டையர்லி பிகேம் காந்தியன் சுராஜ்ய சபா. எல்லாத்தையுமே அவர் டேக் ஓவர் பண்ணிட்டார். திலக்கா இருக்கட்டும், ஆனி பெசண்டா இருக்கட்டும். திலக்கெல்லாம் வயசாயிடும் அந்த டைம். அவர் இறந்துடுறாரு, 1920 இறந்தே போயிட்டாரு. சுராஜ்ய சபா ஃபார்ம் பண்ணும்போது அந்த அந்த வருஷம் தான் இறந்து போறாரு. ஓகே, ஸோ அகைன் கொஸ்டின்ஸ் இங்கே வரும். சவுத் ஆப்பிரிக்காவில் பற்றி ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த நியூஸ் பேப்பர், அவர் ஸ்டார்ட் பண்ண பார்ட்டி, அந்த ஆசிரமம் பேர், அது போதும். ரொம்ப டீட்டெயிலாக சவுத் ஆப்பிரிக்கா தேவைப்படாது. பிகாஸ் அந்த சிலபஸ்ல கிடையாது.
பிகாஸ் அவர் சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தி ரோல் ஆன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான், நாட் சவுத் ஆஃப்ரிக்கா. தட் இஸ் வை வி நெவர் ஸ்டடி சவுத் ஆஃப்ரிக்கா இன் டீடைல். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து தனி ஒரு புக்கு தனி. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கான்னு எடுத்துக்கிட்டா அங்கே அது பெருசாகவே இருக்கும், இங்கே அது பெருசாக இருக்காது. ஏன்னா இங்கே ரோலுக்கு அதுக்கு பெருசாக ஜஸ்ட் ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் தான் அது. கிட்டத்தட்ட 20 வருஷம் அங்கே இருந்திருப்பார். ஆனால் அதை நம்ம ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஹவரில் முடிச்சிருவோம். அப்புறம் இங்கே ஒரு 27 வருஷம் இருந்தார், அதுதான் ஒரு 15 கிளாஸ். அப்போ அங்கே ரொம்ப கம்மியாக பண்ணாரன்னா அங்கேயும் எடுக்கிறதுக்கு இருக்கு கண்டென்ட் அவ்வளோ இருக்கு. பட் நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக போக மாட்டோம். ஓகே, அதை கேட்பாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக காந்தியை பற்றி கேட்கலன்னா காந்தியோட ஐடியாலஜியை கேட்பாங்க. என்னென்ன மாதிரி ஐடியாஸ் எல்லாம் காந்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. ஜஸ்ட் மைனர் தான். அவங்க ஊர் ஹிஸ்டரியில் இருக்கு. நம்ம மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியை வந்து ப்ராப்பராக நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, பர்மாவையும் சேர்த்து நம்ம படிக்கணும். ஏன்னா 1935 வரைக்கும் பர்மா நம்ம கூட தான் இருக்கு, அதுக்கப்புறம் தான் பிரிக்கிறாங்க. ஆனால் ஏன் நம்ம பர்மாவே படிக்கலைன்னா, since Burma became a separate nation, so it has been decided to write modern India in such a manner, only taking into account Indian history, Indian geography. பார்ட்டிஷன் ஏன் நம்ம படிக்கிறோம்னா, பிகாஸ் அது மியூச்சுவலா பிரிஞ்சு போன இது கிடையாது. பர்மா இந்தியா விட்டு பிரிஞ்சது, ஏதாவது பிரச்சனையான ஒண்ணுமே கிடையாது. நாமளே படிக்கும்போது ஒரு லைன்ல படிப்போம், அவ்வளவுதான். அதனால தான் அப்படி. இதே நீங்க 1920s 1930s ஹிஸ்டரி புக் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் இந்தியா புக்னா பார்த்தீங்கன்னா, அப்போ பர்மாவையும் சேர்த்து பேசியிருப்பாங்க அந்த பீரியட்ல. ஓகே, ஸோ தான் டால்ஸ்டாய் ஒரு முக்கியமான ரைட்டர், கேள்விப்பட்டிருப்பீங்களே. எந்த ஒரு ரஷ்யன் ரைட்டர். ஸோ டால்ஸ்டாய் கிட்ட இருந்துமே ஒரு இன்ஸ்பயர் ஆயிருப்பார் காந்தி. லியோ டால்ஸ்டாய், இதான் டால்ஸ்டாய் ஃபார்ம். டால்ஸ்டாய்கிட்ட ஒரு புக் இருக்கும். இதுதான் இந்த புக்கு, இதுதான் காந்தியை இன்ஸ்பயர் பண்ண புக். இஸ் அ புக். அதே மாதிரி ரஸ்கின், இவர் எந்த ஊர்? இங்கிலாந்து. ரஸ்கின் பாண்ட். இல்ல ரஸ்கின் பாண்ட் வரல, ஜான் ரஸ்கின் இது. அன்டு த லாஸ்ட். ஒன் செகண்ட். இங்கிலாந்து அன்டு திஸ் லாஸ்ட். இதுல இருந்து தான் he took the idea of சர்வோதயா. சர்வோதயான்ற ஐடியா எங்க இருந்து எடுப்பார்? துறையூ கிட்ட இருந்து தான் சிடிஎம், இங்க இருந்தா சிடிஎம் ஐடியா எடுப்பார், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்.
சொல்கிறேன். அப்புறம் திலக் நோ டவுட் இஸ் a கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் காந்தி. பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பேட்ரியாட்டிசம் இதெல்லாமே எங்கேருந்து வந்திருக்கும். கோகலே தான் பொலிட்டிக்கல் குரு. அதுக்கப்புறம் பகவத்கீதா. பகவத்கீதா ஒரு முக்கியமான ஹோலி புக் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காந்தி. இதை தாண்டி இதில் நம்ம பைபிள், குரான் ஆர் எனி ரிலிஜன், புத்திசம், ஜெயினிசம் எல்லாமே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். எல்லா ரிலீஜியஸோட ஐடியாஸும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். திருக்குறள்லேருந்து எல்லாமே. எல்லாம் அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி காந்தியோட இது. அதே மாதிரி ஜீசஸ் அதான் சொல்லிட்டேன் நான். பிராமி செக்ட் இஸ் அ செக்ட் வித் இன் வைஷ்ணவிசம். வைஷ்ணவிசம்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செக்ட் அதான் பிரணாமி செக்ட். காந்தியோடைய அம்மா இந்த செக்ட் புட்லிபாய். அந்த இன்ஃப்ளூயன்ஸும் காந்தி கிட்ட இருக்கும். பிரணாமி செக்ட் இஸ் அ செக்ட் வித் இன் வைஷ்ணவிசம். இப்போ வைஷ்ணவிசம்குள்ள கிருஷ்ணா கல்ட் அப்படின்னு இருக்கும், கிருஷ்ணன் மட்டுமே வழிபடுறது, இஸ்கான் மாதிரி. அந்த மாதிரி இது பிரணாமி செக்ட்ன்றது வைஷ்ணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு செக்ட். ஸோ கம்ப்ளீட்டாக டிவோட் தேர் லைஃப் ஃபார் தி ஸ்பிரிச்சுவலிசம், ரிலிஜன், வைஷ்ணவிசம் அந்த மாதிரி. இது வந்து காந்தி நோ டவுட் நோன் ஃபார் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வேரியஸ் ஐடியாஸ். குக்கா மூமெண்ட் அதுவுமே காந்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த தாக்கத்தில் எவால்வ் ஆனது தான் காந்தியன் ஐடியாலஜி, காந்தியன் தாட். பிலீஃப் இன் செல்ஃப் சஃபரிங் பிரணாமி செக்டில் இருக்கும், குக்கா மூமெண்ட்லேயும் வரும். அதான் இது எல்லாமே இன்டர் கனெக்ட் தான், தொட்டு தொட்டு எல்லாமே. செல்ஃப் சஃபரிங் கீதாலையும் இருக்கு, செல்ஃப் சஃபரிங் பைபிள்லையும் இருக்கு. அதான ஹோலி கிறிஸ்டோடைய கான்செப்ட், செல்ஃப் சஃபரிங் தான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ஐடியாஸ். இது வந்து அந்த ரீஜன் சத்தியாகிரகா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இதை பற்றிலாம் பேசவே இல்லை. சஸ்பென்ஷன் பண்ண, அதாவது ரெமிஷன் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். தே டிட் நாட் கிவ் எனி ஐடியா அபவுட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பர்மனன்ட் செட்டில்மெண்ட். காந்திஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பிட்வீன் சத்யாகிரகா அண்ட் பேசிவ், அது பெருசாக ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு ஸ்கோப் கம்மி தான். ஸோ ஆன்சர் ஒன் ஒன்லி. ஃபர்ஸ்ட் வெஞ்சர் ஆஃப் காந்தி இன் ஆல் இண்டியா பாலிடிக்ஸ், ரவுலத். ஆல் இண்டியானாலே ரவுலத். ஜென்ரலா ஃபர்ஸ்ட்னு கேட்டா சம்பாரன். ஆல் இண்டியா மாஸ் மூமெண்ட்னு கேட்டா நான் கோஆபரேஷன் மூமெண்ட். பிகாஸ் ரவுலத் வந்து cannot பி கால்ட் அஸ் மாஸ் மூமெண்ட். ஏன்னா அங்கே லேபர்ஸ் பெசன்ஸுடைய பார்ட்டிசிபேஷன் பெருசாக இல்லை. இது அர்பன் ஏரியா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. மூமெண்ட்டை ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நாளே க்ளோஸ் பண்ணுருவாங்கல்ல. அது நான் கோஆபரேஷன் மூமெண்ட். காந்தியுடைய ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா லெவல் மாஸ் மூமெண்ட் ஒரு கிரேட் இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், நான் கோஆபரேஷன் மூமெண்ட். ஸோ இதில் வந்து அந்த ரீசன்ஸ் ஃபார் என்சிஎம் இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் ஆஃப் த மூமெண்ட், அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன், சிக்னிஃபிகன்ஸ். இந்த ஏரியால கொஸ்டின்ஸ் வரும். காந்தி இந்த டைம்ல தான் டைட்டில் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுவார். டைட்டில் ரிட்டர்ன் பண்ணும்போது ஹி கிரிட்டிசைசஸ் ஜாலியன் வாலாபாக் மசக்கர், தென் ஹி ரிட்டர்ன். அதே மாதிரி இந்த டைம் தான் சங்கர நாயர், சார் சங்கர நாயர்னு ஒருத்தர் ரிசைன் பண்ணுவார் ஃப்ரம் வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். இதுவும் ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் ஜாலியன் வாலாபாக் மசக்கர். ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் ஜாலியன் வாலாபாக் மசக்கர் தான். அதே மாதிரி இந்த டைம் தான் நேரு அவருடைய லா ப்ராக்டிஸை டிஸ்கண்டினியூ பண்ணுவார் 1920.
இங்கே தான் அது ஃபர்ஸ்ட் நேரு டிஸ்கண்டினியூட் ஹிஸ் லா ப்ராக்டிஸ். மறுபடியும் எங்கே எடுப்பாருன்னா 1945 ஐஎன்ஏ ட்ரையல். அங்கே தான் மறுபடியும் கோர்ட் ரூம்குள்ள என்ட்ரார் நேரு, ஜவஹர்லால் நேரு. அது மாதிரி பார்ட்டிசிபேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. என்ன மாதிரி பார்ட்டிசிபேஷன், சோஷியல் கம்போசிஷன் ஆஃப் என்சிஎம், எப்படி மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்ட்டு. இது ஹோலிஸ்டிக்கா எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. முஸ்லிம்ஸ் அதிகமாக இருந்த ஒரே மூமெண்ட் என்சிஎம் தான். ஸ்வதேஷி கிடையாது, ஹோம் ரூல் கிடையாது, சிடிஎம் கிடையாது. அங்கெல்லாம் இருந்தாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் முஸ்லிம்ஸ்னு ஒரு வேர்டு வந்தா இங்க தான். இல்ல ஓவர்வெல்மிங் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா இந்த மூமெண்ட் தான். அதான் கிலாஃபத் தான் என்சிஎம். கிலாஃபத் மூமெண்ட் என்சிஎம் ஒன்று தான். அதே மாதிரி இந்த மேஜர் மூமெண்ட் இருக்குல்ல, அதோடைய டேட், ஸ்டார்டிங் டேட் பார்த்துக்கோங்க. இங்க வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து 1 ஆகஸ்ட் 1920. அந்த டைம் தான் என்சிஎம் ஆரம்பிக்குது. திலக் இறந்துட்டாரு. ஆனா காங்கிரஸ் அஃபிஷியலா ஸ்டார்ட் பண்ணது செப்டம்பர். அந்த டேட் அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஏன்னா செஷன்ல ரெசல்யூஷன் பாஸ் ஆன உடனே ஸ்டார்ட் ஆயிடும். பட் காந்தி ஸ்டார்டட் ஆன் 1 ஆகஸ்ட் 1920. போஸ் இங்கிலாந்துல வந்தது இப்பதான், அதெல்லாம் இப்பதான் அந்த டைம் தான். புக்ல 31 போட்டிருக்கோம், அது தப்பு. 1 ஆகஸ்ட், நாட் 31 ஆகஸ்ட். இப்ப கவர்னர் ஜெனரல் யாருன்னா லார்ட் செம்ஸ்ஃபோர்டு. ஸோ என்சிஎம் ஆரம்பிக்கும் போது லார்ட் செம்ஸ்ஃபோர்டு தான் கவர்னர் ஜெனரல். அதுக்கப்புறம் மாறிடுவாங்க, லார்ட் ரீடிங் வந்துடுவாரு. முடிக்கும் போது அவரு. காந்தியுடைய 3 மேஜர் மூமெண்ட்லயும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கவர்னர் ஜெனரல், முடியும் போது ஒரு கவர்னர் ஜெனரல், அப்படியே மாறிடும். இவர் 50% ஒரு 50% மாதிரி போகும். சர்வோதயானா ஆல் பெனிஃபிட் ஃபார் ஆல் த பீப்புள், அதான் சர்வோதயா. மேக்ஸிமம் பெனிஃபிட் ஃபார் மேக்ஸிமம் கிடையாது. எவ்ரி திங் ஹேஸ் டு ரீச் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்றது தான் சர்வோதயா. காந்தி ஒரு புக் எழுதியிருப்பார், ஹிந்து ஸ்வராஜ். இங்கிலீஷ்ல தான் இந்தியன் ஹோம் ரூல் அப்படின்னு சொல்லி அதுல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸ்வராஜ்ன்றது ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ், சர்வோதயா தான் அல்டிமேட் கோல். ஹிந்து ஸ்வராஜ் புக் ரிட்டன் பை காந்தி. ஹியர் ஹி டாக்ஸ் அபவுட் இந்தியன் ஹோம் ரூல். எதுக்கு நமக்கு ஹோம் ரூல் வேணும், என்ன ஏதுன்னு சொல்லி. காந்தி விசிட் இது, அது லண்டன், அது ஹிட்லர்லாம் கிடையாது. ஹிட்லர் அவ்வளோ ஹைட்டும் இருக்க மாட்டார். ஹிந்து ஸ்வராஜ் தான் காந்தியுடைய புக்கு பேர், இந்தியா ஹோம் ரூல் அப்படின்னு அர்த்தம். இதுல ஹி டிஃபைன்ஸ் அபவுட் ஸ்வராஜ் அந்த நேஷர். அதுக்கப்புறம் அல்டிமேட் அப்ஜெக்டிவ் இஸ் சர்வோதயம். அதே மாதிரி வேர்ல்டு வார் 1 அப்போ சோல்ஜர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். வேர்ல்டு வார் 1 1914 ஸ்டார்ட் பண்ணி அப்படி 1918 சோல்ஜர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். காந்தி என்கரேஜ் இந்தியன்ஸ் டு ஜாயின் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி. லார்ட் செம்ஸ்ஃபோர்டு ஒரு மீட்டிங் போடுவார், அப்போ காந்தி இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஹி சப்போர்ட்டட் பிகாஸ் டியூரிங் வேர்ல்டு வார் 1 காந்தி ஓப்பன்லி சப்போர்ட்டட் பிரிட்டிஷ். காரணம், அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா பிரிட்டிஷ் வேர்ல்டு வார் 1 ஃபைட் பண்ணும்போது செல்ஃப் டிட்டர்மினேஷன் பிரின்சிபல் இதை சொல்லி தான் ஃபைட் பண்ணாங்க. நாங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி, செல்ஃப் டிட்டர்மினேஷன் பிரின்சிபல், விச் மீன்ஸ் அந்தந்த மக்கள் அவங்களுக்கு தேவையான கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கலாம். த பீப்புள் கேன் டிட்டர்மைன் செல்ஃப்.
தேர் கவர்மெண்ட். அப்படி இருந்தா அது பேர் என்னது? இண்டிபெண்டன்ஸ், சுவராஜ். நாங்க இதுக்கு தான் ஃபைட் பண்றோம், ஜெர்மனி இதை விட மாட்டாங்க சொல்லி தான் ஏமாத்தினாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் இதை நம்பினாங்க. அதுக்கப்புறம் ஏமாத்தினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதனால தான் செகண்ட் வேர்ல்டு வார் வரும்போது காங்கிரஸ் அவ்வளோ ஈஸியா சப்போர்ட் பண்ணல. அந்த சப்போர்ட் பண்ண மாட்டோன்ற ஸ்டாண்ட்ல இருந்திருப்பாங்க. காந்தி மட்டும்தான் பண்ணணுன்ற மாதிரி பேசியிருப்பாரு. மற்ற யாருமே அவ்வளோ ப்ராக்மேட்டிக்கா, ஐடியலிஸ்டிக்கா இல்லை, ரொம்ப ப்ராக்டிக்கலா இருந்துட்டாங்க. ஓகே, லாஸ்ட் இயர் கொஸ்டின். எதெல்லாம் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் வரும், தேர்டு வராது. ஏன் வராதுன்னா ரிட்டன்ஷன் கிடையாது. ரிட்டன் இங்கிலீஷ் வேர்டு தான். ரிட்டன்ஷன்னா என்ன மீனிங்னா, நீங்க என்ன மீனிங் நினைக்கிறீங்களோ ரிட்டன்ஷன் வார்த்தைக்கு அதுதான் மீனிங். ஓகே, ரிட்டன்ஷன் ரிட்டைனிங்னா என்ன அர்த்தம்? டைட்டில் வச்சுக்கிறதா கொடுக்கறதா? வச்சுக்கிறது. வச்சுக்கிறது கிடையாதுல, மூமெண்ட்ல கொடுக்கறது தானே. தப்பு. ஆனா இங்க எலிமினேட் பண்ண முடியாது. இங்க செக் வச்சுட்டாங்க. ஓகே, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத் ஃபார் செட்டிங் டிஸ்பியூட்ஸ், இது வருமா வராதானா? சரி, இங்க யூ ஹாவ் டு அப்ளை. காந்தி என்ன சொல்லிட்டாரு? யாரையுமே ஸ்கூல் போகாத, காலேஜ் போகாத, லா கோர்ட் போகாதன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஒரு டிஸ்பியூட். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுக்குள்ளே நம்ம பேசிக்கணும். தான் இங்க ஆல்ரெடி பஞ்சாயத்து தானே இருந்தது பிரிட்டிஷத்துக்கு முன்னாடி, அதை மறுபடியும் ரிவைவ் பண்ணணும். அப்போ எல்லா மூமெண்ட்லயும் இது ஒரு முக்கியமான பிரின்சிபல். அப்ப ஆன்சர் ஒன்லி 3. இதெல்லாம் நீங்க ரிஸ்க் எடுக்கணும். யூ ஹாவ் டு கம் அப் வித் ஆன்சர். மோர் ஓவர் பாலிட்டி, இதெல்லாம் யூ ஹேவ் டு திங்க் இட். பாலிட்டியில இது இருக்கும் கரெக்டா? ஓகே, அதை லட்சுமிகாந்த்ல படிக்கும்போது இது எது கீழே போட்டிருப்பாங்க? காந்தியன் ஐடியாஸ். ஆனா டிபிஎஸ்பி இந்த மாதிரி மூணா பிரிஞ்சிருக்குன்றது அம்பேத்கருக்கே தெரியாது, லட்சுமிகாந்த் மட்டும்தான் தெரியும். ஓகே, there is no any classification by the constitutional forefathers. நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே பிரிச்சு அப்படியே விட்டு யூபிஎஸ்சி கேட்டு கேட்டு, ஆக்சுவலாக யூபிஎஸ்சி வந்து காந்தியன் பிரின்சிபல் எதுன்னு தான் கேட்டிருப்பான் டிபிஎஸ்பியில், மற்றெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்புறம் லட்சுமிகாந்த் தான் அதை பார்ப்பீங்க. த டிவிஷன் இஸ் நாட் கிவன் பை அம்பேத்கர். ஓகே, அப்படி ஒரு டிவிஷனே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ தான் ஒன்லி 3 ஆன்சர். இதுவும் அதே தான். காங்கிரஸ் டிக்ளேர்ட் அட்டைன்மெண்ட் ஆஃப் ஸ்வராஜ் பை ஆல் லெஜிட்டிமேட் அண்ட் பீஸ்ஃபுல் மீன்ஸ் டு பி இட்ஸ் சப்ஜெக்டிவ். இது நம்ம படிச்சிட போல நோட்ஸ்லேயே இருக்கும். ஓகே, இந்த 2025க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நோட்ஸ்லயும் அந்த பாயிண்ட் இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே. It was to be implemented in stages, visible dividends and non-payment of taxes for next stage only if Swaraj did not come within a year and the government resorted to represent. See, இது வந்து ஒரு டவுட்ல இருக்குங்க. இது என்னன்னா, இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்பரா எந்த புக்லயுமே இல்லை இது வரைக்கும். ஓகே, ஸோ பாசிபிளி இது இது ரைட்டா இருக்கணும். ஏன்னா காந்தி ஒரு லாங் டேர்மா தான் பிளான் பண்றாரு என்சிஎம். சௌரி சௌரா மட்டும் நடக்கலைன்னா அது கண்டினியூ ஆயிருக்கும். சௌரி சௌரா நடந்தது. ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் காந்திக்கு மூமெண்ட்டை முடிக்கலான்னு ஐடியா வந்துருச்சு. ஸோ காந்தியுடைய தாட் என்னன்னா ரெண்டு. ஒன்று, சான்ஸ் கிடைச்சா மூமெண்ட்டை முடிச்சிடலாம், கண்டினியூ பண்ண வேண்டாம். இல்லைன்னா இங்கேயே டூஆர் டேயில் இறங்கிடலான்னு தான் இருப்பார். சான்ஸ் கிடைச்சதுனால ரிஸ்க் எடுக்கல, மூமெண்ட்டை முடிச்சிட்டார். இல்லைன்னா அப்பயே ஒரு பெரிய இம்பாக்ட் வந்துருக்கும். ஸோ அது ஆனால் இது எங்கேயுமே இன்னும் கிளியராக தெரியல. ஸோ யூபிஎஸ்சி கீ வந்தால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம கிளியராக தெரியும். ஆனால் குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாருல பர்தோலி, பர்தோலி போகும்போது காந்தி வாஸ் இன் பொசிஷன் தட் இது ரொம்ப என்ன சொல் டஃப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரி அப்போதான் அதாங்க நம்ம ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ன்றது 1920 என்சிஎம் தான். அதுக்கு முன்னாடிலாம் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ன்றது ஒன்று கிடையாது. மாடர்ன் இந்தியா கிளாஸுக்குன்னா ஒரு 35 கிளாஸ் வேணும். இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு வேலை வேணும்ல. அப்போ 1920 ஸ்டார்ட் பண்ணால் முடிஞ்சிடும் டப்புன்னு. ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் 1857 ரிவோல்ட்லுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியா வந்தது, நேஷனலிசம் வந்ததுன்னு சொல்லி இப்படி கொண்டு போகிறோம். சுதந்திர போராட்டம்ன்றது கிரவுண்டில் நடக்கிறது பர்ஃபெக்டாக இந்தியா லெவல்னா இங்கே தான். ஒன்லி இட் இஸ் ஆஃப்டர் என்ட்ரி ஆஃப் காந்தி. பிஃபோர் தட் ஒன்றுமே இருக்காது. சுதேசி மூமெண்ட் மட்டும் சொல்லலாம், அதுவுமே கன்ஃபைன்டு வித்தின் சிட்டி. கொஞ்சம் அப்படியே தண்டி போனீங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஆனால் என்சிஎம் வேற லெவல் மூமெண்ட். அப்போ இதை விட பல மடங்கு தான் சிடிஎம்மும் குவிட் இந்தியா மூமெண்ட்லாம் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க நம்மள. அசியூம்
இதே அன்னைக்கு தேதியில் நடக்குது, நம்ம இருக்கோம்னா நம்ம பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க. வெளியே போனா வீட்டுக்கு வருவோன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா ஓப்பன் ஃபயரிங்லாம் நடந்திருக்கு, போலீஸ் சைட்லேருந்து ஓப்பன் ஃபயரிங். அந்த மாதிரி ஒரு குரூப் தான் வெளியே வரும். அந்த குரூப் தான் நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் தான் நம்மளுடைய காங்கிரஸ் லீடர்ஸ். ஸோ அதான் அந்த காங்கிரஸ் அப்பவே அப்படி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இனிஷியலா சிடிஎம் நான் கோஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒருவேளை சுவராஜ்லாம் வரலன்னா அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றதான் பாயிண்ட். அதாவது சிடிஎம் ஸ்டார்ட் பண்ணி போவோம், அப்படியே போக போக டேக்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு ரெவன்யூவை கட் பண்ணிடலான்னு தான் பிளான். ஒருவேளை கவர்மெண்ட் ரொம்ப இதுவாக பண்ணிட்டா அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்டாக புக்கில் எங்கேயும் கரெக்டாக கிடைக்கல. ஸோ இது வந்தால் தான் தெரியும், கீ வந்தால் தான். ஸோ நோ டவுட் 1 இஸ் கரெக்ட், 2 மட்டும் டிஸ்பியூட். மேபி இதை ட்ராப் கூட பண்ணலாம், வி ஆர் நாட் வெரி ஷூர், பார்ப்போம். அடுத்தது ஸ்வராஜ் பார்ட்டி. ஸ்வராஜ் பார்ட்டியில் கொஸ்டின்ஸ் கேட்க ரொம்ப ஃபேக்சுவல் தாங்க, பேசிக்ஸ் ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கணும். கிளாஸ் நோட்ஸே மோர் தென் எனஃப். ஒரு 4 லீடரை கொடுத்து யாரெல்லாம் ஸ்வராஜ் பார்ட்டி கேட்கலாம், இல்லை ஸ்வராஜ் பார்ட்டி ஃபார்மேஷன் என்ன, ரீசன்ஸ் என்னன்ற மாதிரி பேசிக்காக. ஆக்சுவலாக என்சிஎம்க்கு அப்புறம் தான் ஸ்வராஜ் பார்ட்டியும் வருது. ஸோ சஸ்பென்ஷன் ஆஃப் என்சிஎம் தான் ஸ்வராஜ் பார்ட்டிக்கும் காரணம், ரெவல்யூஷன் நேஷனலிசம் ஃபேஸ் 2 அதுக்கும் காரணம். இது ரெண்டுத்துக்குமே ரீசன் சஸ்பென்ஷன் ஆஃப் என்சிஎம். அதே மாதிரி ஸ்வராஜ் பார்ட்டின்றதா ஒரு என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் காங்கிரஸ் இன் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் அண்ட் ஆல். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இப்போதான் அவங்க ப்ராப்பராக கெயின் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சில காங்கிரஸ் மெம்பர்ஸ் சுயேட்சையா மெம்பர்ஸ் ஆயிருக்காங்க. இங்கே தான் ப்ராப்பராக எலெக்ஷன் ஒன்று கண்டெஸ்ட் பண்ணி பார்ட்டியை ஃபார்ம் பண்ணி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் 1937 எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த டைமில் என்டையர் காங்கிரஸ் உள்ளே இறங்கும்ல, அப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த டைம்லலாம் சவுத்தில் ஸ்வராஜ் பார்ட்டி அவ்வளோ ஃபேமஸ் இல்லை, பட் தே ஹேட் அ குட் கமாண்ட், பட் நாட் ஆஸ் ஃபேமஸ் ஆஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஏன்னா ஸ்வராஜ் பார்ட்டியில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு, இவங்க மினிஸ்டர்ஷிப் எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்கு அகெயின்ஸ்ட் அவங்க. இப்போ தெர் ஆர் சோ மெனி லோக்கல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தோஸ் டைம்ஸ், they were not strong as Congress to oppose British. ஓகே, நிறைய லீடர்ஸ் இருந்தாங்க, அதாவது காங்கிரஸ் எதிர்க்கிற அளவுக்கு பிரிட்டிஷ் எதிர்க்கல, பட் இண்டிபெண்டன்ஸுக்காக ஃபைட் பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குன்னு அவங்களுக்கு இதுல சேரலான்னு தோணுது. ஆனா இந்த பொசிஷன் அவங்கள சேர விடலை. ஏன்னா ஸ்வராஜ்ன்றது கிட்டத்தட்ட காங்கிரஸ் தான். இன்னும் சொல்ல காங்கிரஸோடைய ஒரு ப்ராக்சி மாதிரி தான் ஸ்வராஜ் பார்ட்டி. டைரக்டா காங்கிரஸ் எலெக்ஷன் நிற்காம காங்கிரஸ் மெம்பர்ஸை வேற ஒரு கிளவுன் மூலியமா ஒரு கவர் மூலியம் கிளவுடு பண்ணி நிற்க வைக்கிறாங்க, கைண்ட் ஆஃப் கிளாடிங் கவர் பண்ணி வைக்கிறது. அப்போ நீங்கள் ஸ்வராஜ் பார்ட்டியில் சேர்ந்துட்டீங்கன்னா காங்கிரஸில் சேர்ந்த கணக்கு வந்துடும். காங்கிரஸில் சேர்ந்துட்டோம், ஓரளவுக்கு நல்ல பொசிஷன் வந்துட்டோம்னா எல்லாருக்கும் நம்ம தெரியும். ஆனால் இந்த விஷயம் அவங்கள சேர விடாது. இதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்பவே ஸ்வராஜ் பார்ட்டி சவுத்தில் டீப்பர் ரூட் எடுத்துருப்பாங்க. தே ஹேட் குட் கமாண்ட், நிறைய பேருக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்கள என்கரேஜ் பண்ணலை. பட் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படி கிடையாது, தே ரெடி டு ஃபார்ம் த கவர்மெண்ட். அதான் 1923 எலெக்ஷன்லாம் மறுபடியும் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் இங்கே ஃபார்ம் பண்ணுவாங்க. Why Swaj Party came out of council for 1926? இல்லையே வந்துருக்கு, அது இது ப்ரோட்டஸ்ட்காக திரும்ப எலெக்ஷன் நிற்பாங்களே. அப்புறம் காலம் போக போக ஸ்வராஜ் பார்ட்டி வீக் ஆயிடுச்சு. அது அப்படியே போக 1929 லாகூர் செஷன்ல ஸ்வராஜ் பார்ட்டி கேம் டு an end. ஸ்வராஜ் பார்ட்டி டிட் நாட் அக்செப்ட் மினிஸ்டர்ஷிப். காரணம், மினிஸ்டர்ஷிப்பை ஏற்றுக்கிட்டா நாமளும் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட்னு ஆயிடுவோம். அப்போ நம்மளால கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. இவங்களுக்கு என்னன்னா எதிர்கட்சியா இருந்து கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கணும், அதான் இவங்களுடைய நோக்கம்.
ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் மூட்டட் தி ஐடியா யாருன்னா ஸ்வராஜ் பார்ட்டி தான். மூட்டட்னா the first to come out with the idea. லைக் காங்கிரஸ் பிரசன்ட் டே, எஸ் எஸ் சொல்லலாம், பிரசன்ட் டே மாதிரி தான் அன்னைக்கு ஸ்வராஜ் பார்ட்டி. சார் ஸ்டில் சுராஜ் பார்ட்டி மெம்பர்ஸ் பார்ட் ஆஃப் காங்கிரஸ், எஸ் எஸ் சுராஜ் பார்ட்டி மெம்பர்ஸ் பார்ட் ஆஃப், அதாவது காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எலெக்ஷன் நிற்கணும்னா சுராஜ் பார்ட்டி சேரலாம். மோஸ்ட்லி காங்கிரஸ் மெம்பர்ஸ் தான் சுராஜ் பார்ட்டில இருந்தாங்க. தெர் ஆர் மெம்பர்ஸ் ஹூ கேம் அவுட் ஆஃப் காங்கிரஸ் ஆல்சோ டு ஜாயின் சுராஜ் பார்ட்டி. ஏன்னா தனி கட்சி தானே. ஜஸ்டிஸ் பார்ட்டி சப்போர்ட்டர் ஆஃப் பிரிட்டிஷ் தானே. ரெஸ்பான்சிபிஸ்ட்ன்றவங்க சுராஜ் பார்ட்டிலேருந்து பிரிஞ்சு போய் ஃபார்ம் ஆன தனி பார்ட்டி. ரெஸ்பான்சிபிஸ்ட் கோஆபரேட்டிவ் பார்ட்டி அப்படின்னு நிறைய பார்ட்டி. அது ரெஸ்பான்சிபிஸ்ட்ன்றது சுராஜ் பார்ட்டி பிரிஞ்சு போனவங்க, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஸோ சுராஜ் பார்ட்டி தான் ஃபர்ஸ்ட். இதுக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வருவாங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லி. இண்டிவிஜுவல் லீடரா ஃபர்ஸ்ட் கேட்டது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி யாருன்னா எம்என் ராய். 1934ல he put a demand for constitution assembly for India, elected by people. ப்ரோ சேஞ்ச் நோ சேஞ்சர் தான் சுராஜ் பார்ட்டியும் காங்கிரஸும். ஓகே, ஸோ இதான் இந்த இதில் கண்டிப்பாக சி வராது, டியும் வந்திருக்காது. இல்லை, பி ஏவான்றது வரும், ஏ தான் ஆன்சர். காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி தீர்மானம் மூலியமாலாம் கேட்குற இதுவே கிடையாது, ஃபைட்டு தான். ஓகே, பிரிட்டிஷ் கிட்ட போயிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த லாஃபுல் மீன்ஸே கிடையாது காங்கிரஸ். பார்க்கறதுக்கு லாஃபுல் மீன்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா அப்ப யார் இருக்கா காங்கிரஸ்ல? எக்ஸ்ட்ரீமிஸ்டா? இந்த வருஷங்க பார்த்துட்டு காந்தி இருக்காரு. ஓகே, அது ஆன்டி சைமன் சுராஜ் பார்ட்டி முடிஞ்சிடும், ரெவல்யூஷனரி முடிஞ்சிடும். இது வரைக்கும் காங்கிரஸ் பெருசா ஆக்டிவா இருக்காது பிகாஸ் ஆஃப் என்சிஎம். மறுபடியும் காங்கிரஸ் ஆக்டிவ் ஆனது காரணம் சைமன் கமிஷன். ஸோ இதுவும் படிச்சிருப்போம்ல, சைமன் கமிஷன் 1919 ஆக்ட் தான் பேஸ், 1927ல வரும். ஓகே, ஸோ அதை எதிர்த்து போராட்டம் ஸ்டார்ட் ஆகும். மக்கள் என்னன்னு சொல்லி போராடுவாங்கன்னா கோபேக் சைமன். இந்த கோபேக் சைமன் அப்படின்றத யார் காயின் பண்ணா? இதை ஒருத்தர் காயின் பண்ணாரு, அவரும் காங்கிரஸ் ஆளு தான், யூசப் மெஹர் அலி. ஒரு காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பர்சன், இவர் தான் அந்த கோபேக் சைமன். இந்த மாதிரி ஏதாவது போராட்டம் வரும்போது காந்தி இவர்கிட்ட தான் கொடுப்பாரு ஸ்லோகனுக்காக. அதான் இவர் தான் குவிட் இண்டியான்றதையும் காயின் பண்ணது. He coined the phrase quit India. 1939 காங்கிரஸ் பாஸ் பண்ணாங்கன்னா அப்போ எலெக்ஷன்ல அவங்க மெஜாரிட்டியில். ஓகே தான் இந்த இதை கேட்க வாய்ப்பு இருக்கு, யூசப் மெஹர் அலி யாரு, இல்லைன்னா யார் அந்த கோபேக் சைமன் இல்லை குவிட் இண்டியான்ற டேர்மை காயின் பண்ணாங்க அப்படின்ட்டு. இது வந்து டைரக்ட் ஆன்சர், ஹிஸ்டோரியன் சொன்னது தான் அது. இவர் காங்கிரஸ் மெம்பர். இவர் ஜஸ்டிஸ் பார்ட்டி அவ்வளோ டீட்டெயில் இங்கே வராது. அப்புறம் இதை தொடர்ந்து தான் ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ், மெட்ராஸ் செஷன், ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் நேரு ரிப்போர்ட்,
நேரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணது நேரு கமிட்டி அப்படின்னு சொல்லி. அந்த கமிட்டியை ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸை சூஸ் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியோட ஹெட் தான் யாரு? மோதிலால் நேரு. அந்த கமிட்டியில ஒரு முக்கியமான மெம்பர் சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் ஆல்சோ மெம்பர் ஆஃப் தி கமிட்டி. அப்புறம் அவங்க நேரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அது டிஸ்கஷன், டெல்லி ப்ரொபோசல்ஸ். டெல்லி ப்ரொபோசல்ன்றது முஸ்லீம் லீக் கொடுக்கக்கூடிய ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ். ஆனால் அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, காங்கிரஸ் எடுத்துக்காது. அதுக்கப்புறம் ஜின்னா வெளியே வந்து ஜின்னா 14 பாயிண்ட் சொல்லி தனியாக அவர் இதுக்கப்புறம் அதான் இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஜின்னாவுக்கும் காங்கிரஸ்க்கும் கேப் பயங்கரமாக கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் தீபாவளி டிக்ளரேஷன் லார்ட் இர்வின் சொல்லிட்டு வருவார். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் பிளான் பண்ணுவாங்க. மொத்தம் 3 செஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் செஷன், செகண்ட் செஷன், தேர்டு. இந்த 3 செஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் போக போக கம்மியாயிட்டே வரும். ஃபர்ஸ்ட்ல இந்த அளவுக்கு செகண்ட்ல இருக்க மாட்டாங்க. நம்பர்ஸ் பீப்புள் கம்மியாயிடும். மோதிலால் நேரு இஸ் த ஹெட் ஆஃப் நேரு கமிட்டி. அந்த கமிட்டி தான் நேரு ரிப்போர்ட்டை டிவைஸ் பண்றாங்க. அந்த கமிட்டியில் ஒரு முக்கியமான மெம்பர் சுபாஷ் சந்திர போஸ். பார்ட்டிசிபேஷன் போக போக ஃபர்ஸ்ட் டு செகண்ட், செகண்ட் டு தேர்ட் போக போக நம்பர்ஸ் கம்மியாகும். அதே அளவு டிஸ்கஷன்ஸும் கம்மியாகும் செஷன் அடுத்தடுத்து வர வர. காங்கிரஸ் அட்டன் பண்ணது வெறும் செகண்ட் மட்டும்தான். சொல்றேன். ஸோ இதான் இந்த ஆன்டி சைமன்ல கேட்கக்கூடிய. அப்புறம் எந்த பார்ட்டி சப்போர்ட் பண்ணாங்க, எந்த பார்ட்டி அப்போஸ் பண்ணாங்க, அந்த ஃபேக்ட்ஸ் அது நோட்ஸ்லேயே பார்த்துருப்போம். அது பார்த்துருங்க. யாரெல்லாம் பிரிட்டிஷ் ரூலை சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் இதை வெல்கம் பண்ணாங்க. யாரெல்லாம் பிரிட்டிஷ் ரூலை அப்போஸ் பண்ணாங்களோ இன் பிரின்சிபல் அவங்க யாரும் இதை வெல்கம் பண்ணல. சுராஜ் பூர்ண சுராஜ் டிஃபரன்ஸ் இஸ் வெரி சிம்பிள். சுராஜ்னா செல்ஃப் ரூல், நாமினலி வி ஆர் அண்டர் பிரிட்டிஷ், பட் இன் ரியாலிட்டி நம்ம தான் நம்மளை ரூல் பண்ணிப்போம். இன்னைக்கு ஆஸ்திரேலியா இருக்கிறது சுவராஜ், கனடா சுவராஜ், அது மாதிரி நிறைய சொல்லலாம். காமன்வெல்த். பூர்ண சுவராஜ்னா தனியா இருக்கிறது, நம்மள மாதிரி ரிப்பப்ளிக். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் நம்மளே தான். ஓகே. ரீசன் ஃபார் பாய்காட் ஆஃப் சைமன் கமிஷன், இதுல இருந்து நோ இந்தியன். இது ரொம்ப சிம்பிளாவே கேட்பாங்க. ஆக்சுவலா ரீசன் ஃபார் பாய்காட் என்னன்னா பிரிட்டிஷ் டினையல் ஆஃப் ரைட் டு ஃப்ரேம் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் இந்தியன்ஸ். நமக்கு இந்த ரைட்டை பிரிட்டிஷ் இன்டைரக்டா டினை பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ ஆன்சர் அடுத்தது சிடிஎம். ஸோ இதோடைய டேட்டு 12th March 1930. பிரேக் பண்ணது 6th April. அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது கவர்னர் ஜெனரல் லார்ட் இர்வின், எண்ட் ஆகும்போது லார்ட் வில்லிங்டன். இந்த ஃபேக்ட்ஸ்லயும் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. சிடிஎம்ல இதே மாதிரி ரீசன்ஸ், அப்புறம் கோர்ஸ் ஆஃப் த மூமெண்ட், யாரை எங்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் இஸ் இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த கராச்சி செஷன், அந்த ரிசல்யூஷன் பாஸ் பண்ணது, காந்தி இர்வின் பேக்ட், இதெல்லாம் தான் சிக்னிஃபிகன்ஸ்.
மெயினாக கோர்ஸில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். இந்த பார்ட்டிசிபேஷன் லீடர்ஸ் இதை வச்சு கேட்பாங்க. ஆஹ், ஒரு முக்கியமான விஷயம்னா உமன் பார்ட்டிசிபேஷன், லார்ஜ் நம்பர் ஆஃப் உமன் பார்ட்டிசிபேஷன் இங்கே பார்க்க முடியும். இனிஷியலாக காந்தி வாஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் உமன் பார்ட்டிசிபேஷன் இன் நேஷனல் மூமெண்ட். ஏன்னா சொசைட்டி அது எப்படி பார்க்கும் தெரியாது. இன்னும் கன்சர்வேட்டிவ் அவுட்லுக் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா, அது அது மீறி நம்ம பாட்டுக்கு விமனை கூப்பிட்டுட்டு எல்லா விமனும் கிளம்பி வந்துட்டாங்கன்னா அப்புறம் மென்னெல்லாம் காந்தி தேடி வந்துடுவாங்கன்றதுனால காந்தி ஒரு ஹெஸ்டேஷன் இருந்தார். அதுக்கப்புறம் எப்படி காந்தி ஒத்துக்கிறாருன்னா, ரெண்டு லீடர்ஸை சொல்லுவாங்க அது காரணமா. ஒன்று கமலா தேவி சட்டோபாத்யாய், வெஸ்ட் பெங்கால். இவங்க தான், இந்த உமன் தான் காந்தியை ஒத்துக்க வச்சாங்க அப்படின்ட்டு. இன்னொருத்தர் யாரை சொல்லுவாங்கன்னா சரோஜினி நாயுடு. ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க. ஒரு ஒரு புக் ஒவ்வொரு பேரை சொல்லுது. ரெண்டு பேர்ல யாரு அப்படின்றது கிளியரா தெரியல. சம் புக் சேஸ் சரோஜினி நாயுடு, சம் புக் சேஸ் கமலா தேவி சட்டோபாத்யாய். கஸ்தூர்பாய் காந்தி தான் சொல்லியிருக்க மாட்டார். கஸ்தூர்பாய் காந்தி ஆல்ரெடி மூமெண்ட் தானே, சவுத் ஆப்பிரிக்காலே கூட்டு போயிட்டாரு. டிரான்ஸ்வெல் மார்ச்ல இவர் பக்கத்துல கஸ்தூர்பாய் காந்தி தான். மேரேஜ் பண்ணதுக்கு என்ன எந்த அளவுக்குன்னா, குவிட் இண்டியா மூமெண்ட் அப்போ காந்தி எங்க இருந்தாரு? ஜெயில். ஜெயில்னா ஜெயில்னு சொல்ல முடியாது அதை, பட் ஒரு விதமான கன்ஃபைன்மெண்ட். இங்க பேலஸ். பேலஸ் பேரு எரவடா ஜெயில் வந்து அப்போ இல்லை, சிடிஎம் அப்போ தான். ஆகா கான் பேலஸ். அப்போ கூட யார் இருந்தானா கஸ்தூர்பாய் காந்தி இருப்பார். கஸ்தூர்பாய் காந்தி உடம்பு சரியில்லாம ஆயிடும். He never allow கஸ்தூர்பாய் காந்தி டு டேக் இங்கிலீஷ் மெடிசன். எப்பவுமே அலோவ் பண்ண மாட்டாரு. அப்போ ரொம்ப முடியாம போயிடும். ஸோ நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணும்போது காந்தி வாஸ் அகேன்ஸ்ட் மாடர்ன் மெடிசன்ஸ், மாடர்ன் எஜுகேஷன், இந்த மெக்கனைஸ்டு வரக்கூடிய அவுட்கம் எல்லாத்தையும் அவர் பிரின்சிபலி அப்போஸ் பண்ணுவார். அதான் ஒரு கிரிட்டிசிசம் சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு தடவை காந்திக்கு மலேரியா வந்துருமா. மலேரியா வந்துட்டா அதுக்குன்னு ஒரு பேசிக் ட்ரக் ஒன்று இருக்கு, நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்ல படிப்போம். எனி ஐடியா? ஒரு மலேரியல் ட்ரக் ஆன்லைன்ல போட்டோம். குளோரோக்வினைன் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்கும். ஓகே, அது பேசிக் ஆன்டி மலேரியல் ட்ரக். அதை அவர் எடுத்துட்டு போறானா. ஆனா ஒய்ஃப் கொடுக்க மாட்டாங்க. கஸ்தூர்பாய் காந்தி ஆகா கான் பேலஸ்ல இறந்துருவாங்க. தட்ஸ் வை ஷி டைட் இன் 1944. இதை டைடுன்னு சொல்லலாம், இல்லை கில்டுன்னு சொல்லலாம் பை பிரிட்டிஷ், அப்படி சொல்லுவாங்க. காந்திஜி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைன் வித் திஸ் வைஃப் தான். குளோரோக்வினைன் அங்கே நியூஸ் பேப்பரில் வரும், மலேரியாவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரக். அது அவர் எடுத்துப்பாரு, இது ஒய்ஃபுக்கு. ஆனால் இது விட மாட்டார். இது சொல்லுவாங்க, பத்து போடுறது, அதை போட்டு விட்டுருவார். அதான் அதான் டார்க் ஹியூமர் கிங் காந்தி. ஏன்னா அலோவே பண்ண மாட்டார். சி தட் இஸ், சி இப்படி இது ஒரு கிரிட்டிசிசம் இப்படி பார்க்கலாம். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா காந்தி நெவர் கிளைம் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ மகாத்மா, ஸ்பிரிச்சுவல் லீடர்லாம் கிடையாது. காந்தி வாஸ் எ பர்ஃபெக்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் லீடர். ஆஸ் எ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் லீடர் தெர் ஆர் சர்டன் திங்ஸ் தே மஸ்ட் ஃபாலோ. இல்லைன்னா என்ன ஆயிடும், காந்தியாவே அன்னைக்கு டார்கெட் பண்ணிடுவாங்கல்ல. இப்போ தமிழ் பேசுறோம், நம்ம வீட்டில் ஹிந்தியும் படிக்கிறோம். ஓகே, அப்போ அந்த 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 டிஸ்கஷன் வரும்போது ஆமா படிக்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. டியூஷன் இங்கே நடந்துட்டு இருக்கு, இங்கே தான் ஃபீஸ், இதெல்லாம் பிராத்மிக் இருக்கு, ஃபர்ஸ்ட் எக்ஸாம், அது அந்த டிஸ்கஷன் நம்ம அதை இது பண்ணிட்டு தான் போகணும். அந்த இடத்துல அந்த பிரின்சிபலை இது பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஏன் இப்போ இன்னைக்கு இது பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாலும், பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்
தே அக்செப்ட்ல. ஆமாப்பா, அவங்க தானே ஃபாலோயர்ஸ். ஆமா, படிக்கிறாங்க, என்ன தப்பு? புரிதா சொல்றது என்னன்ட்டு? இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்க, இது எப்படி லாஜிக்கலா கரெக்டா, இது எப்படி அதெல்லாம் போகும்போது அவங்களே the followers started to justify that yes this is correct, what is wrong in that? ஏன் நீங்க வயசுல சின்னதா இருந்தானே பெரியவனா இருந்தானே திறமையை தான் பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ் நம்மளை லீட் பண்ண என்ன தப்பு? நான் ஜென்ரலா கேட்குறேன். ஓகே, அப்போ இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. இப்போ இன்னைக்கு இப்படின்னா அன்னைக்கு என்டையர் குரூப்புமே யார்கிட்ட இருக்குன்னா காந்தி கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது காந்தி cannot டேக் அ ஸ்டாண்ட் இன் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அவருக்கு தெரியாதான்னு நாம் உட்காந்து மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இது கண்டிப்பாக வெளியே லீக் ஆகிடும். நாம் என்னன்னா நம்ம பொன்னாடி எதுவுமே பண்ண விடலை. இத்தனை பிரச்சனைக்கும் அந்த பொன்னாடி மாட்டினதுக்கான நாம் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டு மாட்டி விட்டாச்சு. தெரியாமல் இருக்குமான்னு அவருக்கு. ஆனால் வேற வழி இல்லை. அந்த இடத்துல இதையே அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க காந்திக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க. அதனால காந்தி கம்ப்ளீட்டா அப்படியே அதான் அவர் இந்த சுயசரிதை புக் இருக்குல்ல, சத்திய சோதனை. when he completes the book he says that after this there is nothing to write beyond there is nothing to write after this because from here onwards my personal and public life is same, so there is no personal public difference, so everything is known for everyone. அதை நான் உட்காந்து இதை தான் எழுதணும் அவசியம் இல்லை அப்படின்ட்டார். இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை ஒரு ஓப்பன் புக், நீங்கள் என்ன பார்க்குறீங்க அதுதான் நான் அப்படின்ற ஸ்டாண்ட் எடுக்கிறார். அப்போ எல்லா நாளுமே ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியும்? வர ஏதாவது ஒரு நாள் எங்கேயா போயிருப்பார், தெரியாது. ஓகே, அது எதுக்கு சொல்ல வரேன்னா அதை அங்க இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஸ்டாண்ட் எடுத்து அப்பதான் அது அந்த அந்த ஸ்டேச்சர் அதை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இது ரெண்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேட்டா. ஏன்னா சிடிஎம்ல அதிக உமன் பார்ட்டிசிபேஷன், இட் இஸ் சேம் லைக் உமன் எம்பவர்மெண்ட் மூவ்மெண்ட். அதனால அது யார் காரணம்? இது ரெண்டு பேர் தான். ஓகே, ஸோ தண்டி மார்ச் டைரக்ட் கொஸ்டின் சிடிஎம். இந்த வருஷம் சிடிஎம் கேட்கலாம். என்சிஎம்ல இருந்து 3 கொஸ்டின் என்சிஎம் கனெக்ட் பண்ணி ஒரே மூமெண்ட்ல 3 கொஸ்டின் கேட்டது தான் ஃபர்ஸ்ட் டைம். அது ஏன் தெரியல, ஒரு கொஸ்டின் செட் பண்ணவங்களுக்கு என்சிஎம் பிடிச்சி போச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா நமக்கே தெரியல, ஒரு டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டோம், அதே கேட்காம வேற கேட்டாதான் ஒரு டெஸ்ட் பண்ணது கரெக்டாக இருக்கும். இவங்க ஒரே இதில் 3 கேட்டாங்க. போன வாட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நம்ம 2 பார்த்துட்டோம், இது இல்லாமல் ஒரு கொஸ்டின் இருக்கும். என்சிஎம்ல மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாருன்னா சபர்மதி, தண்டி தான் போனது. ஸோ இது வராது. சேவாகிரமும் வார்தான் ஒன்று தான். வார்தாஸ் அ பிளேஸ், அங்க செட் பண்ணது தான் சேவாகிரம். as a transfer of power. After quitting CDM, there were so many activities. Government of India Act வரும் 1935. அப்புறம் காங்கிரஸ் எலெக்ஷன், அதுக்கப்புறம் ரெசிக்னேஷன், அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஆஃபர். இது எல்லாமே transfer of power தான். So transfer of power is nothing but how the power transfers from British to India. The dominion எப்படி வருது அப்படின்றது தான். கரெக்ட். இன்னும் 3 நாள் இருக்கு, அதனால அங்க முடிச்சலான்ற தைரியத்துல இருக்கு.
ஆகஸ்ட் ஆஃபர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன்லி சேஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் பிரிட்டிஷ் இன் இந்தியா இஸ் டொமினியன் ஸ்டேட்டஸ். The objective of British in India is dominion status. இன்டைரக்டா சொன்னது ஆகஸ்ட் டிக்ளரேஷன், டைரக்டா சொன்னது ஆகஸ்ட் ஆஃபர். அதே மாதிரி ஆகஸ்ட் ஆஃபர் தான் ஃபர்ஸ்ட் டைம் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி செட் பண்ணதை பத்தி பேசுவாங்க பிரிட்டிஷ். முதல் தடவையா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இந்தியன்ஸ்க்கு செட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னது இங்க தான். மறுபடியும் அதே விஷயத்த கிரிப்ஸ்ல சொல்லுவாங்க. டிஃபரன்ஸ் என்னன்னா, ஆகஸ்ட் ஆஃபர்ல சொல்லும்போது மெஜாரிட்டி இந்தியன்ஸ், கிரிப்ஸ்ல சொல்லும்போது ஒன்லி இந்தியன்ஸ். ஆகஸ்ட் டிக்ளரேஷன்ல இன்டைரக்டா சுவராஜ், ஆகஸ்ட் ஆஃபர்ல டைரக்டா சுவராஜ் இல்ல டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்க போறோம் அப்படின்றது இங்கதான். அதே மாதிரி பிரிட்டிஷ் கொடுத்த நிறைய ப்ரொபோசல், இது எதுவுமே பார்ட்டிஷனை ப்ராமிஸ் பண்ணல. கடைசியா பார்ட்டிஷன் வந்தது எங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிளான். மவுண்ட் பேட்டன் பிளான் தான் பார்ட்டிஷனை பத்தி பேசுது. அது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. இது இங்க கேபினட் மிஷன் பிளான் வந்துடும். கேபினட் மிஷன் பிளான் கரெக்ட். வேற எங்கேயுமே பேசல பார்ட்டிஷன். அதே மாதிரி ஒரு ப்ரொபோசலை காங்கிரஸ் ரிஜெக்ட் பண்ணுதுன்னா அதை காந்தி ரிஜெக்ட் பண்றாருன்னு அர்த்தம். இதான் அங்க அண்டர்ஸ்டாண்டிங். அக்செப்ட் பண்றாங்கன்னா காந்தி அக்செப்ட் பண்றாருன்னு அர்த்தம். பட் காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணி காந்தி ரிஜெக்ட் பண்ண ஒரு ப்ரொபோசல் எதுனா மவுண்ட் பேட்டன் பிளான். வாங்கிருக்கலாம், ஜின்னா விட மாட்டார் எங்கேயுமே. So Mountbatten plan not accepted by Gandhi, but accepted by Congress. அதே மாதிரி கம்யூனல் அவார்டு பார்த்தோம்ல, கம்யூனல் அவார்டுல டிப்ரஸ் கிளாஸ்க்கு கொடுத்ததை தான் காந்தி எதிர்க்கிறார். ஆனா அவங்க 10 டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ்க்கு கொடுக்குறாங்க. பட் காந்தி அப்போஸ் ஒன்லி டிப்ரஸ் கிளாஸ். தென் வாட் அபவுட் அதர் அப்படின்னு வரும்போது அதுக்கு காங்கிரஸ் உடைய ஸ்டாண்ட் என்னன்னா, they neither reject nor support communal award. அத சப்போர்ட்டும் பண்ணல, ரிஜெக்டும் பண்ணல. அப்ப கம்யூனல் அவார்டை பத்தி அவங்க ஒப்பீனியன் என்னன்னா ரெண்டுமே கிடையாது. யார் ஒப்பீனியன்னா காங்கிரஸ். அப்பனா யார் ஒப்பீனியன்? காந்தி. இப்ப காந்தி கிட்ட போயிட்டு முஸ்லிம்ஸ்க்கு செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்ததை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? பிரிட்டிஷ் 1909ல செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்தாங்க, 1990ல எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, 1935ல மறுபடியும் அதை கம்யூனல் அவார்டு மூலியமா கொடுத்து ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்றவர். கடைசி வரைக்கும் அதை ஆன்சர் பண்ண மாட்டார். ஓகே, யார மாதிரி பேசிட்டு இருக்காரு காந்தின்னா, காந்தி காந்தி மாதிரி பேசிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசக்கூடாதுன்றதுக்காக தான் ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, we neither reject nor support communal award. அப்போ எங்க ஸ்டாண்ட் என்னன்னா ரெண்டுமே கிடையாது. அது வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் இல்லை. இட் இஸ் த இஷ்யூ இஸ் க்ளோஸ்டு. கம்யூனல் அவார்டு முஸ்லிம்ஸ்க்கு கொடுத்தது தான், ஒன்றும் பேச முடியாதுன்ட்டார். அதில் தெளிவாக இருப்பாங்க காங்கிரஸ். முன்னாடி ஒன்று பேசிட்டு அப்புறம் பேசி கேட்கும்போது அது வந்து தேவைப்பட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் நியூஸ் பேப்பரில் கார்ட்டூன் வரைஞ்சிருவானுங்க. ஆனால் அந்த பழைய மீம்ஸ் கேரிகேச்சர், அதனால இது பண்ண மாட்டான். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லை அவாய்டு. லைக் கமலாலாம் தெரியல எனக்கு, நான் யாரையும் இது பண்ணல, ரெஃபர் பண்ணல. டிப்ரஸ் கிளாஸ் கம்யூனல் அப்ரோச் பண்ணுறதுன்னா டிப்ரஸ் கிளாஸ் அப்படியே இருந்துருவாங்கன்ற பயம், அதனால தான் வேணான்றாரு. மோரோவர் பிரிட்டிஷ் ஹிந்துவிசமை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க இதனால. ஓகே, ஸோ இதான் இதில் கிரிப்ஸ் மிஷன் ஃபெயிலியர் ஆகும். அதோடைய கண்டினியூஷன் தான் குவிட் இண்டியா மூமெண்ட்.
குவிட் இந்தியா மூமெண்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா அந்த ஆடியோ இதில் கேட்டிருப்பாங்க, டேட் வச்சு கேட்டிருப்பாங்க. 8th August 1942. இதுதான் பிகினிங் ஆஃப் குவிட் இந்தியா மூமெண்ட். மற்றது பிரேக் பண்ணாது ஹிந்துயிசம். ஓகே, மற்றபடி காந்தியன் மூமெண்ட் டியூரிங் குவிட் இந்தியா மூமெண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டை ரிசைன் பண்ண சொல்லலை. No government resignation, no military resignation. இதையும் சொல்லல. ரெண்டு பத்தியும் பேசல. ஆனா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சிம்பத்தியை காட்டணும். You should show sympathy towards Indian national movement. This is what Congress requested. அதே மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல ஃப்ரீடம் மூமெண்ட் என்டர் ஆகிறது இப்பதான். ஃப்ரீடம் மூமெண்ட் ஸ்டார்டட் டு என்டர் இன் டீப் இன்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். நிறைய ரெவல்யூஷனரிஸ் தப்பிச்சு அங்கே ஓடிடுவாங்க. காங்கிரஸ் செகண்ட் லீடர்ஸ் நிறைய பேர் போலீஸ் தேடிட்டு இருப்பாங்களே, அவங்கள தப்பிச்சு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல ஓடிடுவாங்க, அங்க தலைமுறை ஆயிடுவாங்க. ஸோ இந்த மூமெண்ட் ஆரம்பிக்கும் போது கவர்னர் ஜெனரல் யாரு? லார்ட் லின்லித்கோ. முடியும் போது குவிட் இந்தியா மூமெண்ட் முழுக்க முழுக்க காங்கிரஸ் உடைய மூமெண்ட். மற்ற எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அதை சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி அதிகமான வயலன்ஸ் இருந்ததும் இங்கே தான். பட் நம்ம இதை என்ன சொல்லக்கூடாது, வயலண்ட் மூமெண்ட் சொல்லக்கூடாது. இட்ஸ் அ நான் வயலண்ட் மூமெண்ட். சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இது 2011 கேட்ட கொஸ்டின். நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. அப்போனா இது ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. இட் வாஸ் அ நான் வயலண்ட் மூமெண்ட். ஃபால்ஸா ட்ரூவா? இது ட்ரூ. ஓகேங்களா? இட் வாஸ் லெட் பை மகாத்மா காந்தி. ஓகே, இது அப்படியே இருக்கணும். இட் வாஸ் அ ஸ்பான்டேனியஸ் மூமெண்ட். ட்ரூ. இட் டிட் நாட் அட்ராக்ட் த லேபர் கிளாஸ் இன் ஜென்ரல். ட்ரூ. ஏன் லேபர் கிளாஸ் பெருசாக அட்ராக்ட் பண்ணலன்னா, கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணல மூமெண்ட்டுக்கு, யூஎஸ்எஸ்ஆர், அதனால பெருசாக லேபர் கிளாஸ் இல்லை. அப்போ ஆன்சர் இட் வாஸ் லெட் பை காந்தின்றது ஆன்சர். இட் இஸ் நோ டவுட் இட்ஸ் அ காந்தியன் மூமெண்ட். பட் இதை யார் லீட் பண்ணானா? மக்கள். இட்ஸ் அ பீப்புள் மூமெண்ட். ஸோ இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல மோஸ்ட் அப்ராப்ரியேட் தான் எடுக்கணும். நிறைய பேர் இதை வயலண்ட் மூமெண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஏவை போட்டாங்க ஆன்சரா. இது நான் வயலண்ட். காந்தியன் மூமெண்ட் எல்லாமே நான் வயலண்ட் மூமெண்ட் தான். இட்ஸ் அ லீடர்லெஸ் மூமெண்ட், இல்லைன்னா பீப்புள் மூமெண்ட் அப்படி சொல்லலாம். பட் நாட் லெட் பை காந்தி. இட்ஸ் அ காந்தியன் மூமெண்ட், அதில் டவுட் இல்லை. ஆனால் இதை யாரும் எடுத்து லீட் பண்ணல. இது டைரக்ட் கொஸ்டின். டூ ஆர் டை. குவிட் இந்தியா மூமெண்ட் தான். டூ ஆர் டை ஸ்லோகன். டூ ஆர் டை ஸ்லோகன் காயின்டு பை காந்தி தான். நான் ஹியர் ஐ கிவ் யூ ஒன் மந்த்ரா அப்படின்னு தான் அதை சொல்லுவார். உங்க எல்லாருக்கும் ஒரு மந்த்ரா கொடுக்குறேன்னு சொல்லி ஹி சேஸ் டூ ஆர் டை. அது ஃப்ரீடம் அண்ட் பார்ட்டிஷன். ஸோ இதில் வந்து அப்படியே கிராஜுவலாக நம்ம போஸ்ட் மினிஸ்டர் என்டர் ஆகிடும். குவிட் இந்தியா மூமெண்ட் லெட் பை காந்தின்னு ஸ்டேட்மெண்ட் இருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பட் ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒருவேளை அது ரைட்டாக வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம பார்த்ததுல நாட் கரெக்ட்ல வந்து அதுல மோஸ்ட் அப்ராப்ரியேட் அதுதான். ஸ்பான்டேனியஸ்க்கு நானே சொல்லியிருப்பேன் கிளாஸ்ல, மறுநாளைக்கு எதுவுமே நடக்காதுன்னு நினைப்பாங்க. டே ஒன்னே பீக்ல தான் ஸ்டார்ட் ஆகும் மூமெண்ட், குவிட் இந்தியா மூமெண்ட். ஓகே, ஸோ ஃப்ரீடம் அண்ட் பார்ட்டிஷன். குவிட் இந்தியா மூமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் வார் ஸ்ட்ரகிள். மூணு இது ஐஎன்ஏ ட்ரையல், கல்கட்டா அப்ரைசிங், ரென் மியூட்டனி, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஐஎன்ஏ ட்ரையலில் தான் நேரு வாதாடுவார். ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணவர் மறுபடியும் இங்கே தான் லா ப்ராக்டிஸ்குள்ள என்ட்ரு ஆவார் ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் இதுதான் மேஜர் ஈவெண்ட்.
இதெல்லாமே சீம்ஸ் டு பி கண்டினியூஷன் ஆஃப் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் தான், ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கும். இதை தொடர்ந்து தான் கேபினட் மிஷன் பிளான். கேபினட் மிஷன் பிளான் envisaged a type of confederation for India. டைப் ஆஃப் ஃபெடரேஷன் இல்லை கான்ஃபெடரேஷன் எப்படின்னு சொல்லலாம். பட் அவங்க மெயின் பண்ணது கான்ஃபெடரேஷன் தான். ஒன் செகண்ட். கேபினட் மிஷன் பிளான் இது வந்து இப்போ நீங்க போட்டோல பார்க்கறது வந்து பார்ட்டிஷனோட இம்பாக்ட். ரின் மியூட்டனி, RIN, ராயல் இந்தியன் நேவி. அப்புறம் கேபினட் மிஷன் பிளான், அதுக்கு தொடர்ந்து அட்லி ஸ்டேட்மெண்ட் வரும். அட்லி ஸ்டேட்மெண்ட்ல டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. அட்லி ஸ்டேட்மெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணது. மவுண்ட் பேட்டன் பிளான் போட்டு போயிட்டே இருக்கிறது. மவுண்ட் பேட்டன் வாஸ் வெயிட்டிங், ஆனால் நம்ம விட மாட்டோம். மறுபடியும் மவுண்ட் பேட்டன் தான் நம்ம கவர்னர் ஜெனரலாக கண்டினியூ பண்ண சொல்லி கேட்டுப்போம். ஓகே, ஸோ அதான் இந்த ஃப்ரீடம் அண்ட் பார்ட்டிஷன். ஸோ மவுண்ட் பேட்டன் பிளான்ல இந்தியாவை ரெண்டா உடைச்சிருவாங்க. கான்ஃபெடரேஷன்ன்றது என்னது? கம்மிங் டுகெதர் ஆஃப் பொலிட்டிக்கல் யூனிட்ஸ் அண்ட் பிகமிங் எ ஃபெடரேஷன், எ கண்ட்ரி. பட் த பைண்டிங், த அக்ரிமெண்ட் இஸ் நாட் பைண்டிங். இதுக்கு வரைக்கும் இருக்கலாம், வெளியே போனால் போகலாம். யூஎஸ்எஸ்ஆர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கான்ஃபெடரேஷன். யூஎஸ்எஸ்ஆர் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 யூனிட்டோட ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ஒன்னொன்னா சேர்ந்து 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 கடைசியில் 15 மாறுச்சு. இன் பிரின்சிபிள் யார் வேணா வெளியே போகலாம், 15ல் திரும்ப வந்துக்கலாம். பட் போக போக ஸ்டாலின் விட மாட்டார். அது அப்படியே அதை யூனியன் மாதிரி மாத்திருவாரு. பட் கான்ஃபெடரேஷன் அதுதான். ஃபெடரேஷன் என்னன்னா உள்ள வர முடியும், வெளியே போக முடியாது. இன்னைக்கு அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை? 50 ஸ்டேட்டு. இது 51 ஸ்டேட்டா மாறலாம். இல்ல, நான் ஜென்ரலா சொல்றேன். ஓகே, ஆனா 49 ஆகாது. அதான் ஸோ நடக்க போறது இதுதான். நடக்க போகிற சென்ஸ் 50 51 ஆகலாம் அப்படி சொல்ல வர. ஃபெடரேஷன் அதுதான், இருக்கிறவங்க வெளியே போக முடியாது. பார்ப்போம் எவ்வளோ நாள்ன்ட்டு. ஸோ அதான் இந்த ஃப்ரீடம் அண்ட் பார்ட்டிஷன். லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவாய்ட் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா வாஸ் லாஸ்ட் வித் ரிஜெக்ஷன் ஆஃப். இதுல இருக்கிறதுல எது வரலாம்? கேபினட் மிஷன் பிளானை ஏத்துக்கிட்டோம். கிரிப்ஸ்ல பார்ட்டிஷன் பத்தி பேசலையே. இது யாருடைய ரிஜெக்ஷன் சொல்லல. காங்கிரஸ் மைண்ட்ல வைக்காதீங்க. எந்த ப்ரப்போசல் இதுல ரிஜெக்ட் ஆகாம இருந்திருந்தால், ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் பார்ட்டிஷன் வந்திருக்காது. இதுதான் கேள்வி. ராஜகோபாலாச்சாரி ரிஃபார்ம்ல தட் இஸ் த லாஸ்ட் ப்ரப்போசல் டு அவாய்ட். ஒருவேளை பார்ட்டிஷன் வேணும் என்றால் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கும். அப்படி இருந்தாலுமே யூனியன் ஆஃப் இந்தியாக்குள்ள தான் எல்லாமே இருக்கணும்ன்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. யூனியன் ஆஃப் இந்தியா கிட்ட தான் டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன், ஃபாரின் அஃபேர்ஸ் இருக்கணும். பட் பார்ட்டிஷன் நடக்கும், விச் மீன்ஸ் வாட்? அது அட்டானமஸ் யூனிட்டா இருக்கும். ஓகே, ஸோ அதான் ராஜமன் கேபினட் மிஷன் பிளான். கேபினட் மிஷன் பிளான்ல ரிலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அவரு இதுக்கு போயாச்சு, டேரக்ட் ஆக்ஷன் டே போயாச்சு. பட் கேபினட் மிஷன் பிளான் தான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டானே பாகிஸ்தானே இல்லைன்ட்டு. ஓகே, இது வந்து ஓப்பனாவே கொடுக்க முடியாதுன்றானுங்க. இங்க தான் அந்த நெகோசியேஷன் இருக்கு. இதுல ஓப்பனா பாகிஸ்தான் இல்லைன்னு சொல்லி தானே ஜின்னா ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்டு பிளான்லாம் போட்டு அப்புறம் மாத்துறாரு. இங்க ஸ்கோப்பே இது இல்ல.
சிஆர் ஃபார்முலா 1944 வரும். ராஜகோபாலாச்சாரி ஃபார்முலா, சி ராஜகோபாலாச்சாரி ஃபார்முலா. இதுவும் நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம், எங்கேயா சொல்லியிருப்பேன் நான். எந்த அளவுக்கு காந்தி போயிட்டாரு பார்ட்டிஷனை தடுக்கிறதுக்கு, ஜின்னாவை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு இன்வைட் பண்ற அளவுக்கு போயிடுவார். What about Wavell plan is about formation of interim government. The question of Pakistan was not there. Interim government ஃபார்ம் பண்ணிட்டு உடைக்க ரெடினா ரெடி தான். வேவல் பிளான் பார்ட்டிஷன் பத்தி வராது டிஸ்கஷன். இன்ட்ரிங் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவோம், அதில் எல்லாரையும் ஆன் போர்டு கொண்டு போகலாம். வேவல் பிளானை முஸ்லீம் லீக் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, காங்கிரஸ் ஏற்றுக்க ரெடி. ஸோ இங்கே ஆன்சர் ஜின்னா. அது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் பெருசாக நீங்கள் போட்டு குழப்பி வேணாங்க. இங்கே டாபிக்னு பார்த்தா நிறைய இருக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன், அப்புறம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஒரு பெரிய ஏரியா, ஆனால் அதுலேருந்து பெருசாக கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்லை. ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் 2 கேள்வி கேட்டாங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஆப்ரேஷன் ஃப்ளட். லேண்ட் ரிஃபார்ம்ஸில் கிரீன் ரெவல்யூஷன் வந்துடும். அப்புறம் கம்யூனலிசம், அப்புறம் கான்ஸ்டிடியூஷன், எலெக்ஷன்ஸ், இது எல்லாமே போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் தான். எல்லாமே போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். பட்டேல் அண்ட் நேரு அக்செப்ட். காங்கிரஸ் கிவ்ஸ் ராஜாஜி ஃபார்முலா, அதாவது காந்தி கொடுக்குறாரு, அப்போ பட்டேல் நேரு அக்செப்ட் பண்ணிட்டு தான் அர்த்தம். ராஜாஜி ஃபார்முலா இன்டைரக்டா என்ன ஐடியானா பார்ட்டிஷன் அவாய்ட் பண்றது தான். அதில் பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஆக்சுவலாக அது பார்ட்டிஷன் பத்தி பேசல, ப்ரொவின்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்டை பத்தி தான் பேசுது. அது எப்படி இந்தியாவை உடைக்கலான்னு ஒரு ப்ரொபோசலை காந்தி கொண்டு போய் கொடுப்பாரு. சிஆர் ஃபார்முலா தானே, காந்தி தானே அது. ஓகே, ஸோ அடுத்தது ஒரு பேசிக் கொஸ்டின். சரி, இந்த மாதிரி கொஸ்டின் தெரியலனா விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? ஃபால்ஸா ட்ரூ? 64 4th எலெக்ஷன். ஃபோர்த் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிட்டாரு, செகண்ட் வின் பண்ணிட்டாரு, தேர்ட் வின் பண்ணிட்டாரு. 1952, 50, 51, 56, 57, 1960 தேர்ட் எலெக்ஷன் தான், ஃபோர்த் இல்லை தேர்டு. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்துருவாங்க. இவங்க இவர் போனதுக்கு அப்புறம் சாஸ்திரி வருவார். அவர் ஒரு வருஷம் கிட்ட இருப்பார். 1966 டாஷ்கண்ட் அவுட். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வருவாங்க. அப்படியே 67 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ ஃபோர்த் எலெக்ஷன் தான் முதல் தடவையா காங்கிரஸ் நேரு இல்லாம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு எலெக்ஷன். இந்திரா காந்தி அப்ப இருப்பாங்க. ஃபோர்த்து தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஃபோர்த்து கிடையாது, தேர்ட்ல தான் இறந்து போயிட்டார். அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு ரேபேலி கிடையாது, ஃபுல்பூர் கான்ஸ்டியூன்சி. ரேபேலியில் இந்திரா காந்தி பிள்ளை தான் ஃபேமஸ் ஆகும். அடுத்தது, ஸோ ஆன்சர் ஓவர் முடிச்சு. அப்படி விட்டுறாதீங்க, ஒரு தடவை பார்த்துருங்க. சம்டைம்ஸ் ஏதாவது இது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். யார் கவர்மெண்ட் வருது? மொரார்ஜி தேசாய். அதான் ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ். ஏன்னா அன்னைக்கு மொரார்ஜி தேசாய் காங்கிரஸ்ல கிடையாது, கட்சி விட்டு வெளியே வந்துட்டார். அவர் அங்கேருந்து வெளியே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நான் காங்கிரஸா காமிச்சிக்கிட்டார். கொஞ்சம் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா எல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, ஐ மீன் யூனிசெல்லுலர் அப்படி சொல்ல வரேன். அதானே எவல்யூஷன். அப்புறம் சொல்லுங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்க வேற இது வேற. ஓகே, அதான் நேரு பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நேரு பிரசிடென்ட் கிடையாது. எப்போ நேரு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரோ அதுலேருந்து அவர் பிரசிடென்டா இருக்க மாட்டார். இன்டரிம் கவர்மெண்ட் அவர் தான் லீட் பண்ண போறாரு. ஸோ அவர் பிரசிடென்ட் கிடையாது. இந்த டைம்ல யார் பிரசிடென்டா இருந்தானா, ஜேபி கிருப்லானி. அவர் தான் காங்கிரஸோட பிரசிடென்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்போ. செகண்டும் கிடையாது, அவர் ப்ரெசைட் பண்ணல. யார் ப்ரெசைட் பண்ணது?
ராஜேந்திர பிரசாத். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. யார் அப்போ காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட், அதாவது இது ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு அவங்க மீன் பண்ணது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எதுனா அந்த 1937 எலெக்ஷன். மெட்ராஸ் அப்போ யார் பண்ணா? மெட்ராஸை லீட் பண்ணது 1937 எலெக்ஷன் காங்கிரஸ். யார் அப்போ சிஎம்? ராஜாஜி. அந்த மாதிரி இங்க யாரு யார் அப்படின்னா ஜிபி பாண்ட், கோவிந்த் பாலப் பாண்ட். அப்போ மூணுமே தப்பு. ஸோ நன் இஸ் கரெக்ட். சரி, இவ்வளோலாம் நீங்கள் டீப்பாக போக வேண்டாம். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக இட் இஸ் அபவுட் பியூர்லி பொலிட்டிக்ஸ். பாலிடிக்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். தொகுதி ஜெயிக்கிறது, எலெக்ஷன், அதெல்லாம் அந்த மாடர்ன் இந்தியா மாதிரி அது தெரியாது. இட் நியர்லி சவுண்ட்ஸ் லைக் ரீடிங் சம் 20 years ஓல்டு நியூஸ் பேப்பர். கரெக்டானே? இப்போ இதே மாதிரி ஒரு ஏப்ரல் மே மாதம் நியூஸ் பேப்பர் ஒரு 20 வருஷம் முன்னாடி இல்லை 20 வருஷம் முன்னாடி படிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். இந்த கட்சியிலேருந்து அந்த வந்து அங்கே பாலிடிக்ஸ்ன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. That's all. Okay. So you see, we are trying to revise the syllabus as much as possible. இதை தாண்டி இப்போ நம்ம பார்த்ததையும் நோட்ஸில் ஆட் பண்ணிடுங்க. தேவையில்லாமல் தனியாக இதை ஒரு நோட்டாக போட்டு இது பண்ண வேண்டாம். Okay, we'll share this in your group. Thank you very much. OBC session will be online.